अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசேதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிभ्यः பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிः பரிவிருதம் ராமம் பஜே ஷ்யாமளம் கற்பாரி ராமபிரானையல்லால் மத்துங்கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுடே படிகொண்ட கீர்த்தி ராமாயணமென்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயிலி ராமானுஜன் குணங்கூறும் அடிகொண்ட மாமலர்த் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்து உள்ளங்கனியும் நல்லோர் அடிகண்டு கொண்டுகந்து என்னையும் ஆளவர்க்காக்கினரே யாயா விருத்திர் மனசி மம சாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ்ஸபவது விபோ நாம சங்கீர்த்தனந்தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சாபவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவரமுனே சம்யகாராதனம் தே. இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்திலே முக்கியமான ஒரு பகுதி என்று சொன்னால் அது சுந்தரகாண்டத்தைத்தான் பெரியோர்கள் சொல்லுவார்கள். சுந்தரகாண்டம் என்னால் காண்டத்திற்கே சுந்தரகாண்டம் என்று எதனால் பேருன்னே நம்மால் நிர்ணயம் பண்ண முடியாது. மீதி காண்டங்களுக்கெல்லாம் வால்மீகியே பேர் வச்சாரா இல்லை வேறு யாராவது பேர் வச்சாளா அதெல்லாம் கூட நமக்கு ஒன்றும் தெரியல. பாலகாண்டம் ராமபிரானுடைய பாலச்சரித்திரம், அதாவது அவனுடைய பால பருவத்திலே நிகழ்ந்தது. திருக்கல்யாணம் வரைக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறச்சே அவனுக்கு 12 வயசுன்னு சொன்னபடினாலே அது பாலப்பருவம் என்று தான் கொள்ள வேண்டும். அதை தெரிவிக்கிற காண்டமாகினாலே அதுக்கு பாலகாண்டம்னு பேர். அயோத்தியிலே நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் தெரிவிக்கிறபடினாலே 2வது காண்டத்திற்கு அயோத்தியா காண்டம்னு பேர். அயோத்தியா காண்டத்தில் என்ன ஆரம்பம், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண ஆரம்பித்தது தொடங்கி அவர் சித்திரக்கூட்டத்தில் இருந்து அந்த பாதுகா பட்டாபிஷேகம் முடிகிற வரைக்கும் அது அயோத்தியா காண்டம் தான். அதற்கு பிறகு ஆரண்யத்திலே நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தெரிவிக்கக்கூடிய காண்டம் தண்டகாரண்யத்தில், அது 3வது காண்டம். அதுக்குத்தான் ஆரண்ய காண்டம்னு பேர். அதாவது சீதா பிராட்டியை அவன் பிரிவது வரை அந்த ராவணன் அபகரித்து போகிறான், இவர் தேடிக்கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோமே, அது வரைக்கும் ஆரண்ய காண்டம். அதற்கு பிறகு கிஷ்கிந்தையிலே நடந்த விஷயங்களை எல்லாம் தெரிவிக்கக்கூடிய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம். வரிசையாக அந்தந்த இடங்களை வச்சு தான் பேர் வச்சிருக்கார். கிஷ்கிந்தா காண்டம் கடைசியில் யுத்த காண்டம்னு சொல்கிற பொழுதும் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்தை பெரிதாக வர்ணிக்கிறது, அதனால் அதுக்கு யுத்த காண்டம்னு பேர். நடுவில் ஒரு காண்டம் இந்த 5வது காண்டம், அதற்கு சுந்தர காண்டம்னு பேர் வச்சு. அது என்ன காரணம் அப்படின்னா சுந்தரம், சுந்தரம்ன்ற சப்தத்திற்கு அழகுன்னு அர்த்தம். சாதாரணமாக உலகத்தில் அதுதான் அழகு. ஆனால் அது சம்ஸ்கிருதத்தில் அழகுனாக்கா அப்படி சொல்கிறதில்ல, சௌந்தர்யம்னு தான் சொல்லுவா. அழகு சௌந்தர்யம், சுந்தரம்னா அந்த மாதிரியான பிரயோகம் கிடையாது. நியாயமாக பார்த்தா அது சௌந்தர்ய காண்டம்னு தான் இருக்கணும். அதை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். நான் அது அப்புறம் கடைசியில் தெரிவிக்கிறேன். இது சுந்தரகாண்டம்னு வச்சுப்போம். ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் எல்லாரும் அது குணிப்பிரத்யம்னு சொல்லுவா. சுந்தரஸ்ய பாவகா சௌந்தர்யம்னு சொல்லணும். எதுவாக இருந்தாலும் பரதந்திரஸ்ய பாவகா பாரதந்திரியம் என்ன அந்த பாவே பிரத்யேகத்தில் தான் சப்தங்களை உபயோகப்படுத்துறதுன்னு ஒன்று வச்சுருங்க. அது இலக்கண விஷயம். அது
சரி, சுந்தரன் ஏன் பேருன்னா எல்லாமே சுந்தரம் இந்த காண்டத்தில் அப்படின்னே ஒரு ஸ்லோகம் உண்டு. முக்கியமாக அனுமானுக்கு சுந்தரன்னு ஒரு பேர் உண்டுன்னு சொல்கிறான். அவன் ரொம்ப அழகாக இருந்தான். அதனால் அவனுடைய லீலைகள் வைபவங்களெல்லாம் தெரிவிக்கக்கூடிய காண்டமாக இது இருக்கிறபடினால இதற்கு சுந்தர காண்டம்னு பேர் என்று சொல்லும்படியாக அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. இப்போது என்னென்ன சொல்லப்படுகிறது என்கிறதை நாம் மேலே விசேஷமாகத்தான் பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் நாம் பார்த்த விஷயம் என்ன? அவன் கடைசியாக, அதாவது வால்மீகி என்ன காட்டினார்னு சொன்னால், சுக்ரீவன் எல்லாரையும் தேடி, அதாவது முதல்ல வரல சுக்ரீவன், அவனை மிரட்டி வரவழைக்க வேண்டியதாகி போய்விட்டது. இன்னும் வாலி போன வழி இன்னும் மூடலை, திறந்து தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அலறி அடிச்சுன்னு வந்தான். அதுக்கப்புறம் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணான்னு சொல்கிறான். அப்போ அவன் எல்லாருக்கும் வழிகளை சொல்கிறான், எங்கெங்கே போய் தேடணுன்ட்டு. தெற்கு சமுத்திரத்து தெற்கு பக்கத்துக்கு 10,000 வானரர்கள், வடக்குக்கு 10,000 வானரர்கள், கிழக்குக்கு 10,000 வானரர்கள், மேற்குக்கு 10,000 வானரர்கள் என ஒவ்வொரு திக்குக்கு ஒத்தத்தனுடைய தலைமையில் நிறைய வானரர்களை அனுப்பிக்கிறான் தேடுறதுக்கு. அப்போ எல்லா வழியும் சொல்கிறான். நீங்கள் இப்படி போனால் இது வரும், இங்கே போனால் அது வரும், இப்படி போனால் இது வரும் அப்படின்னு அவன் அந்த பாரத தேசத்தினுடைய ஒரு ஜாகிரபி பூரா அதில் பார்க்கலாம். அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம். அதை கூட சில பேர் கேட்டுக்கிறார். என்ன கேட்கிறான்னா, இவ்வளவு அங்கேயே அவனையே கேட்கிறார், ராமனே கேட்கிறார், பா உனக்கு இவ்வளோ பெரிய இது மொத்த வழி ஊர்களினுடைய வழியும் உனக்கு எப்படி தெரிஞ்சுது, இங்கெங்கே இது? அதில் ஒரு இடம் சொல்கிறார். என்ன சொல்கிறான்னா, தெற்கு பக்கத்தில் போனால், இந்த பக்கத்தில் போனால் கபாட்டபுரம்ன்றது வரும், அது பாண்டியர்களுடைய தேசம்னு சொல்கிறோம். வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. அதை எடுத்து காமிச்சிருக்கா நம்ம ஆச்சாரியர்கள், அதான் நம்ம பெரியவர்கள் அதை எடுத்து காண்பிச்சிருக்கா. கபாட்டபுரம்ன்றது அது என்னன்னாக்கா, அது கபாட்டம்ன்ற சம்ஸ்கிருத சப்தத்திற்கு வாசல்னு அர்த்தம். கபாட்டம்னா வாசகதவு. அப்போ தமிழ்நாட்டுக்கு நுழைவாயிலாக இருந்தது வடக்கேந்து வருவாளுக்கு அது கபாட்டம் தான், கபாட்டபுரம் தான் அதுன்னு சொல்கிறோம். இந்த கபாட்டபுரம்ன்றது இப்போ ஏதோ அழிஞ்சு போயிடுத்து, அது இல்லைன்னுலாம் சொல்கிறேன், அதெல்லாம் வேறு விஷயம். அப்போ ராமாயண காலத்தில் அது இருந்ததுன்னு தெரியுது. அதை பற்றியெல்லாம் பெருசாக ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. பாண்டியர்கள்னு சொல்லியே அதை அவளுடைய பேரை சொல்கிறார். அதில் ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி இருக்குது, அது நிச்சயமாக சொல்லிவிடுறேன். அப்போ எல்லா வழியும் சொல்கிறான் அவன் சுக்ரீவன். அப்போ கேட்குறான், ராமபிரான் உனக்கு எப்படி இவ்வளோ வழி தெரிஞ்சது, எல்லா ஊரையும் மறக்காமல் சொல்கிறியே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். அதுவாக வாலி துரத்தின போது நான் இந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கேன்றான். வாலி என்னை துரத்தின பொழுது நான் எங்கெல்லாம் போய் ஒழிஞ்சிக்கலான்னு பார்த்து எல்லா ஊருக்கும் போனேன், அதனால் நான் போகாத ஊரே கிடையாது, அதனால தான் எனக்கு இத்தனை வழியும் தெரியும் அப்படின்னு சொல்லி. வாலி துரத்தின பயத்தில் போகிற பொழுது கூட இந்த ஊரெல்லாம் ஞாபகம் வச்சுருந்ததே பெரிய விஷயம் இல்லையா? அப்புறம்தான் ஹனுமானுடைய யோசனையினால் நான் இங்கேயே வந்து தங்கிவிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். இதெல்லாம் ஆகிறது. ஒவ்வொரு திக்குக்கும் ஒரு ஒருவரை அனுப்பிச்சாலும் கூட ராமபிரானுக்கே என்ன ஒரு எண்ணம் தோன்றுகிறதுன்னா, தெற்கு திக்கில் தான் லங்கை இருக்கிறது. என்ன விஷயம்னா, இதை யோசனை பண்ணணும். ராவணன் தான் சீதையை அபகரித்தான்றது பல தடவை நிரூபணம் ஆகிடுத்தது. ஒவ்வொருத்தராக சொல்கிறார். ஜட்டாயு சொல்கிறார், ஜட்டாயுக்கு அடுத்தபடியாக கபந்தன் கூட சொல்கிறான்னு நினைக்கிறேன், கபந்தன் சொல்கிறான். அதுக்கப்புறம் இப்போ சுக்ரீவனும் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி நான் பார்த்தேன்னுட்டு. அதனால் சீதையை ராவணன் அபகரித்தான்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற பொழுது எல்லா திக்குகளுக்கும் எதுக்கு வானரர்களாக அனுப்பணும்? ராவணனுடைய திக்குக்கு மட்டும் அனுப்பிச்சா போராதான்னு சந்தேகம் வரலாம். அதில் என்ன பதில் என்னால், சீதையை ராவணன் அபகரிச்சான்றது வாஸ்தவம்தான். ஆனால் அந்த சீதையை அவன் எங்கே வச்சிருக்கான்றது யாருக்கு தெரியும்? ராவணனுக்கு சீதையை கொண்டு போய் அவன் ராவணனுடைய ஆளுகையின் கீழே நிறைய தேசங்கள் இருந்தது. ஏன்னா உலகம் முழுக்கையும் தன்னுடைய தேவர்களையெல்லாம் சிறையில் அடைத்து வைத்திருந்தான். அதனால் அவனுங்க பாத்தாள லோகத்தில் கூட கொண்டு போய் வச்சுருக்கலாம், தேவலோகத்தில் கொண்டு போய் வச்சுருக்கலாம். எங்கே வச்சுருக்கான்னு தெரியாத அவனோட யுத்தம் பண்ணி அவனை வதம் பண்ணிட்டார். அப்புறம் சீதையை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனால் என்னன்னா, சீதை எங்கே இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த காரியத்தை பண்ணணும். அதனால தான் எல்லா திக்குகளுக்கும் வானர வீரர்களை அனுப்புகிறார்கள். ஆனாலும் ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டால், அவன் எங்கே இருக்கானோ அந்த இடத்துல தான் சீதையை வச்சிருப்பான்னு அதில் ஒரு நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அது இதுவா அதுவான்னு தெரியாத சந்தேகத்தில் காரியம் பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணினான்னா, தெற்கு திக்குக்கு அனுப்பிக்கிற பொழுது
இந்த திக்கில் போகிறவனிடத்துல தான் நிச்சயமாக சீத்தை தென்படுவாள் என்று ராமனுக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால் என்ன பண்ணினான்னா ஹனுமானிடத்துல தான் தன்னுடைய கணையாழி மோதிரத்தை கொடுக்குறான். இந்த மோதிரத்தில் ராமான்னு எழுதி வச்சிருக்கான். அதை அப்படியே சொல்கிறார், நாமலிக்கிதம் அங்குலியம்னு சொல்கிறார். அவனுடைய ராமான்ற பேர் எழுதின மோதிரம் அது. அது சீத்தைக்கு நன்னா தெரியும். அந்த மோதிரத்தை சொல்கிறார். அவர் என்னென்னா அந்த மோதிரத்தை பார்த்தா அவளுக்கு என்னை பற்றி என்ன காரணம்னு கேட்டால் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா, இவன் ராமனிடத்திலிருந்து தான் வருகிறான்னு அவள் தெரிந்து கொள்ளும். நடுவில் யாராவது சமாச்சாரத்தை தெரிஞ்சுட்டு நான் தான் ராமனிடத்துலேருந்து வரேன்னு சொல்லி ஏதாவது தகவல் இப்போ நிறைய இதெல்லாம் நடக்கிறது பாருங்க, திருட்டெல்லாம் நடக்கிறது பாருங்க. அந்த மாதிரி எவனாவது ஒருத்தன் நடுவில் பூந்து ஏதாவது பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறது? அதனால் இவனிடத்திலிருந்து தான் வருகிறான்றதை அவள் தெரிந்து கொள்ளணுன்றதுக்காக தன்னுடைய கையில் அணிந்து கொண்டிருந்த அந்த ராமான்ற எழுத்து உள்ள அந்த மோதிரத்தை அவன் கொடுக்குறான். அதைத்தான் சொல்கிறார், சர்வதா நிச்சிதார்த்தோயம் ஹனுமதி ஹரீஸ்வரா நிச்சிதார்த்தகரச்சாபி ஹனுமான் காரியசாதனே ததௌ தஸ்ய து ததः ப்ரீதः ஸ்வநாமாங்கோபசோபிதம். ஸ்வநாமாங்க உபசோபிதம், தன்னுடைய நாமம் எழுதப்பட்டு அதனாலே விளங்குகின்ற மோதிரம் அது. அங்குளீயம் அபிஜானம் ராஜபுத்திரியாக பரந்தபா, அந்த தன்னுடைய கையில் இருக்கிற அந்த ராஜபுத்திரிக்கு அடையாளமாக அந்த தன்னுடைய நாமம் எழுதப்பட்ட ஒரு மோதிரத்தை கொடுத்தான்னு சொல்கிறார். மோதிரத்தை கொடுத்தான், அவன் மோதிரத்தை வாங்கிட்டான். அதுக்கப்புறம் அவள் போகிறதுக்கெல்லாம் நிறைய கதை சொல்கிறார். இங்கேருந்து எல்லாரும் போனால் தெற்கு சமுத்திர கரைக்கு வரைக்கும் வந்துட்டாளாம். தெற்கு சமுத்திர கரைன்னா இந்த பக்கம் ராமேஸ்வரமோ திருப்புல்லானியோ ஏதோ வச்சுங்க, அந்த பக்கத்துக்கு வந்துட்டா. அங்கே வந்த பிற்பாடு எல்லாரும் பார்த்தா கடல் இவ்வளோ பெருசாக இருக்குது, இதை எப்படி தாண்டுறது? அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வானரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜலமன்னால் பயம்னு சொல்லுவாள். சாதாரணமாக குரங்குகள் தண்ணினா அது இறங்கவே இறங்காது, அதுகளுக்கு ரொம்ப பயம் அதிகமாக. இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை யார் தாண்டது? ஒருத்தருமே தாண்ட முடியாது அப்படின்னு இது வரைக்கும் நாமளும் தேடி பார்த்துட்டோம், எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம், சீத்தை கிடைக்கவில்லை என்கிறபடினால இனிமேல் எங்கே போகிறது? இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை நம்மளால் தாண்டவும் முடியாது. ராவணன் ரொம்ப பொல்லாதவன், போனால் நம்மளை என்ன பண்ணுவன்னு தெரியாது. மறுபடியும் திரும்பி நான் இன்னும் சீத்தையை கண்டுபிடிக்கலேன்னு இந்த பக்கமாக போகலான்னு பார்த்தா சுக்ரீவன் நம்மளை என்ன பண்ணுவான்? வதம் பண்ணிவிடுவான். ஏன்னா ஏன் நீங்கள் சீத்தையை கண்டுபிடிச்சிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவனோ தெரியாது. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவாளுக்கு ரொம்ப பயமாக போய் கடைசியில் திரும்பி போகலாம்னு சில பேர் சொல்கிறா, வானான்னு சில பேர் சொல்கிறா. கடைசியில் எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி விட்றா. என்ன பண்ணுறான்னா பிராயோபவேஷம், இங்கேயே வடக்கிருந்து உயிரை விட்டு விடுவோம். ஏன்னா மறுபடியும் சுக்ரீவனண்டியும் போக முடியாது, சீதையும் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, கடல் வரைக்கும் வந்தாச்சு, இந்த கடலையும் நம்மளால் தாண்ட முடியாது அப்படின்னலாம் சொல்கிறான். கடைசியில் அந்த இடத்துல தான் சம்பாத்தின்னு ஒருத்தர் வரார். அவர் யாருன்னாக்கா ஜட்டாயுடைய தமையனாராம். ஜட்டாயு ஏற்கனவே பிராணனை விட்டுட்டார் இல்லையோ, அவருடைய தமையனார், அதாவது அண்ணா. அவர் சம்பாத்தின்றவர் வந்து யார் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீர்கள்னு கேட்கிறார். இந்த மாதிரி அங்கே இருக்கிற சீதையை தேடிட்டு வந்தோன்னு சொன்னால் உடனே சொல்கிறார், ஆமாம் சீதையை ராவணன் தூக்கிட்டு போனால் நான் பார்த்தேன், இங்கே தான் இருந்தேன், நான் பார்த்தேன், என் கண்ணால் பார்த்தேன். அவள் கதறிண்டே இருந்தால், ஆனாலும் வலுக்கட்டாயமாக அவன் அழைச்சிட்டு போனான், லங்கைக்கு தான் அழைச்சிட்டு போனான், எனக்கு நன்னா தெரியும். நீங்கள் நிச்சயமாக லங்கைக்கு போனால் சீதையை பார்க்கலான்னு விடுறார். எப்படி போகிறது அந்த பக்கத்தில் அப்படின்னு சொல்கிற பொழுது அவரவர்கள் எவ்வளவு சக்தின்னு கேட்குறார். எவ்வளவு சக்தினா ஒவ்வொருத்தர் ஒரு சக்தி சொல்கிறார். நான் 50 யோஜனை தாண்டுவேன்றார், ஒருத்தர் நான் 100 யோஜனை தாண்டுவேன்றார், ஒருத்தர் நான் 10 தான் தாண்டுவேன்றார், ஒருத்தர் 20. கடைசியாக அங்கதன்னு சொல்கிறான், நான் தாண்டி அண்ணன்ட்ட போயிடுவேன், ஆனால் திரும்பி வர முடியாது என்னாலேன்னு. அப்போது ஜாம்பவான்னு இருக்கார். ஜாம்பவான்னா அவர் கரடிகளுக்கு அரசன்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹனுமானுக்குத்தான் அந்த சக்தி உண்டு, எனக்கு நன்னா தெரியும் அப்படின்னு சொல்லி ஹனுமானுடைய சக்தியை அவர் கொண்டாடுறார். ஹனுமானுக்கே அவனுடைய சக்தியை இன்னொருத்தர் சொன்னால் தான் தெரியுமா, இல்லாட்டா அவருக்கு தெரியாது. அப்படி இருந்தது. கடைசியில் ஹனுமானுக்கு சொன்ன உடனே ஹனுமான் சரி நான் போயிட்டு வரேன்னு கிளம்புறார். அவர் கிளம்புறார். நிறைய இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் நிறைய விஷயங்கள் தெரிவிக்கப்படுகிறது, கதையாக சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டா நமக்கு நாளைக்கு முடிக்கணும். இத்த ஆகிப்போச்சு, 9 நாள் சொன்னால் கிட்டத்தட்ட இன்றைக்கி 8வது நாள் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதனால் ஹனுமான் தாண்டி போகிறார். போகிற வழியில் நிறைய பேர் அவருக்கு இப்போ உதவியும் பண்ணுறா, தடையும் செய்கிறா, எல்லாத்தையும் தாண்டிட்டு தான் போகிறாரு. அந்த இடத்துல ஒருத்தி
யாரோ ஒருத்தி என்ன பண்ணுறான்னா இவரை வழிவிடாது தடுக்கிறார். எல்லாம் சாமர்த்தியம்தான் இவருடைய காரியம். அவளை ஒரு ராட்சசி, அவளை என்ன பண்ணுறா, ஆஹான்னு நீ என்னுடைய வாயில் நுழைந்து வெளியில் போகணும், நீ உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் அங்கே விவரிக்கிறார் ஒரு சர்க்கம் பூரா. உடனே அவள் வாயை திறந்துக்கிறான். இவர் என்ன பண்ணுறாருன்னா இவரை விழுங்கிடணும்னு வாயை திறக்கிறார். அப்போ அவள் எவ்வளவு வாயை திறந்துட்டாலும் அதை விட இவர் தன்னுடைய உருவத்தை பெரிதாக கொள்ளுகிறார். உடனே அவள் என்ன பண்ணுறான், அதை விட பெருசாக்குறான் வாயை. இவர் அதை விட இது மாதிரியே அவளுக்கு இவ 2 பேருக்குள்ள போட்டி, வாயினுடைய அளவுக்கும் இவருடைய உருவத்தினுடைய அளவுக்கும். கடைசியில் சொல்கிறார் 100 யோஜனை அளவில் அவள் வாயை திறந்தாள் அப்படின்னா அவ்வளோ பெரிய வாய் அவளுக்கு. அதை திறந்தாள். அந்த சமயத்தில் ஹனுமான் என்ன பண்ணினார்னா ஒரு சட்டனு தன்னுடைய உருவத்தை ஒரு அங்குஷ்ட மாத்திரமாக கட்டவர அளவுக்கு சுருக்கி கொண்டு வாய் உள்ள பொழுது காது வழியாக வெளியில் வந்துட்டாராங்க. வந்து பின்பக்கமாக பட்டு போயிட்டார். இந்த மாதிரியெல்லாம் சாமர்த்தியமான காரியங்களை ஹனுமான் நிறைய பண்ணியிருக்கிறார். எல்லாம் நடந்தது. கடைசியில் லங்கைக்கும் போகிறார். அங்கே போனால் கடைசியில் லங்கையில் போய் நிறைய விஷயங்கள் தேடி முதல்ல லங்கினின்னு ஒத்தி, லங்கைக்கு காவலாக ஒத்தி இருக்கா. அவர் இவளை விடமாட்டேன்றா. அப்புறம் இவர் சின்ன ரூபத்தை எடுத்துட்டு ஒரு பூனை மாதிரி போகிறாருன்னு சொல்கிறார். அப்புறம் லங்கினி வந்து இவரை தடுக்கிறா. இவர் அந்த லங்கினியை ஒரு அறை விடுறார். அப்படியே மூர்ச்சையாகி விழுந்துடுறாவோ. அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, சரி முடிஞ்சு போச்சு, இதோட எனக்கு கதை தெரிஞ்சு போச்சு, ஏற்கனவே எனக்கு இப்போ சொல்லியிருக்கா இந்த மாதிரி ஒரு வானரம் வரும், நீ மூர்ச்சை ஆகிட்டேன்னா அத்தோட லங்கையினுடைய கதை சரி அப்படின்னு சொல்லியிருக்கா, நீ அவன்தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சுட்றான். உள்ளே போய் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறா. எங்கே தேடி பார்த்தாலும் இவருக்கு சீதை கிடைக்கல. இவருக்கு முதல்ல தெரியலை, எந்த இடத்துலையும் இவர் சீதையை கண்டுபிடிக்கவே முடியலை. கடைசியில் ராவணனுடைய அந்தப்புறத்துக்கும் போகிறார். எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி போகிற பொழுது ஒரு ரொம்ப சின்ன வடிவில் ஒரு பூனையாட்டம் தன்னை ஆக்கி கொண்டு ஒருத்தருக்கும் தெரியாத அவர் வந்து தன்னுடைய சக்தியெல்லாம் அடைக்கிண்டு அப்படியே மெதுவாக போய் தேடுறார். அப்போ அந்தப்புறத்தில் பார்த்தா நிறைய ஸ்திரீகள் அங்கே ராவணனுடைய அந்தப்புறத்தில் எல்லாரும் படுத்துட்டுருக்கா, கோலங்கோலமாக படுத்துட்டுருக்கா அத்தனை பேரும். அப்போ ஒரு ஸ்திரீயை பார்த்த உடனே அவருக்கு இவள் சீதைன்னு ஞாபகம் தோணி போயிடும். மந்தோதரி அவ்வளோ அழகாக இருப்பலாம், சொன்ன லட்சணங்கள் மொத்தம் இவளுக்கு பொருந்தருது. அதனால் இவ தான் சீதைன்னு நினச்சிட்டு சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாரு, சீதையை கண்டுபிடிச்சிட்டோன்னு ஒரே சந்தோஷத்தில் குதிக்கிறார். அந்த சமயத்தில் எல்லாம் பண்ணுறாரு. வாழை முத்தம் கொடுக்குறார், பல்ட்டி அடிக்கிறார், என்னென்னமோ பண்ணுறாரு அவர். ஹனுமான் குரங்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிவிடுறார். கண்டுபிடிச்சிட்டோம் சீதையேன்னுட்டு. அப்புறம் சட்டன்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணார். அடடா, இவள் ராவணனுடைய அந்த புறத்தில் என்ன இருக்கா, இவளை எப்படி சீதையாக இருக்க முடியும், இவள் சீதையாக இருந்தால் கண்டுபிடிச்சும் பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு பெரிய துக்கத்தோடு இருக்கார். அப்புறம் இவள் நிச்சயமாக சீதையாக இருக்க முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிடுறார். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அசோகவனம்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு வர வந்தால் அந்த இடத்துல பார்த்தால் ஒரு மரத்தினுடைய அடியில் இவர் பதுங்கி கொள்ளுகிறார். அங்கேருந்து தூரம் பார்த்தா யாரோ ஒரு ஸ்திரீ ரொம்ப அழகாக இருக்கா. அவள் வந்து இன்னும் மெலிந்து போய் கிடக்கிறாள். துக்கத்தில் இருக்கிறவளை மாதிரி அவளை பார்த்தா தெரியறது. அப்போ அவளை பார்த்த உடனே இவள் தான் சீதைன்னு அப்போ தான் அவருக்கு தெரியுது. அந்த அசோகவனத்தில் இருக்கிறவளை பார்த்து அவளுடைய அழகை பார்த்த உடனே வேறு நினைக்கிறார், அடடா என்ன இப்படிப்பட்ட ஒரு சீதையை பிரிந்து ராமன் இன்னும் எப்படி உயிரோடு இருக்கிறான் என்று ஆச்சரியப்பட்டார். அங்கே ஒரு ஸ்லோகம், அதெல்லாம் ஆச்சாரியால் தனியாக எடுத்து வியாக்கியானம் பண்ணுற பொழுது சொல்கிறார். துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனோ யதனயா பிரபு தாரயதி ஆத்மனோ தேகம் சோகேன ந அவசீததி. என்ன சொல்கிறேன்னா, ந துக்கேன அவசீததி. இத்தனை நாள் என்ன நினைத்தாராம், இந்த சீதையை பிரிந்தபடினாலே ராமன் அழுத அழுகையெல்லாம் பார்த்தார். ரொம்ப ராமன் துக்கத்தில் இருந்தான். அதுவும் மால்யவானில் ஒரு 4 மாதம் இருந்த பொழுது அவன் பட்ட பாடு இருக்கோ இல்லையோ. அதாவது இவர்களெல்லாம் நீங்கள் போய் மழைக்காலத்தில் நீங்கள் இப்போ போகத்தையெல்லாம் அனுபவிச்சுட்டு வாருங்கள் இவாளை அனுப்பிச்சுட்டான். இந்த மால்யவத் பர்வத்தம்னு ஒரு மலை, அந்த பர்வத்தத்தில் இருக்கிற பொழுது இவனுக்கு துக்கம் ரொம்ப அதிகமாக போகிறது, சீதையை பிரிஞ்ச துக்கம். அப்போ இவன் ரொம்ப அழுதுன்னு இருந்தான். அப்போ ஹனுமான் ராமனை ரொம்ப குறைய நினைத்தாரான். என்ன நினைத்தார், என்ன ஒரு பெரிய சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை இவன், யாரோ ஒரு பெண் பெண்டாட்டியை காணோன்றதுக்காக இப்படி அழறானே, என்ன போனால் போகிறது, இன்னொத்திய கல்யாணம் பண்ணிட்டா போகிறது என்ன அப்படின்னா அப்படின்ற மாதிரி ஹனுமான், அவன் பிரம்மச்சாரி தானே,
அவனுக்கு அதனுடைய விஷயம் தெரியல. ரொம்ப ராமனையே கொஞ்சம் குறைவாக நினைச்சான், இவன் என்ன புருஷன் நினைத்தான். ஆனால் பின்னால் இந்த சீதையை பார்த்த உடனே இப்போ அவன் சொல்கிற வார்த்தை என்னன்னா, அவர் அழுத அழுகையெல்லாம் வரும் வீண். உண்மையிலே இவளிடத்துல அவனுக்கு பிரீத்தி இருக்குமானால் அவன் அடுத்த நிமிஷம் உயிரை என்ன விட்டுருக்கணும். இவ்வளவு அழகான பெண்ணை பிரிந்தவன் எப்படி உயிரோடு இருந்தான், அதான் ஆச்சரியம்னு சொன்னார்கள். துஷ்கரம் கிருத்தவான் ராமா ஈனோயத்து அனயா பிரபு. துஷ்கரம் கிருத்தவான் என்ன, செய்ய முடியாத காரியத்தை செய்தார். என்ன செய்தார் என்னால் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அதுவே ரொம்ப கஷ்டம் அது அப்படின்னு சொல்லிட்டு தாரயதி ஆத்மனஹா தேகம் அப்படின்றார் அந்த இடத்துல. துக்கேன அவசீதத்தி, துக்கத்தினால இவருக்கு அப்படியே உடம்பு எரிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இவர் இன்னும் எரிக்கப்படலை, இன்னும் ஆத்மாவை தரித்து கொண்டிருக்கிறாரே இவர்ன்றார். இந்த இடத்துல ஒரு தத்துவம் சொல்கிறான், அது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த ஸ்லோகத்தை எடுத்தேன். என்ன சொல்கிறான்னா, தாரயத்தி ஆத்மனோ தேகம்ன்றார். தன்னுடைய உடம்பை இன்னும் அவர் தரித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, எம்பெருமான் ஒருத்தனுக்குத்தான் அது அவனுடைய உடம்பு, அவன் என்ன வேணா பண்ணலாம். மீதி யாருக்கும் அந்தந்த உடம்பு அவர்களுடையது அல்ல. அதுதான் விஷயம். இப்போ நாமெல்லாம் என்ன சொல்கிறோம், இது என்னுடைய உடம்புன்னு சொல்கிறோம். உண்மையாக இது நம்முடைய உடம்பு இல்லை, இதுவும் பகவானுடைய சரீரம். ஏன்னா சாஸ்திர பிரகாரம் நம்ம எப்படி வச்சு விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் சொல்கிறோன்னா, முதல்ல உடலுக்குள்ளே நமக்கு ஆத்மா இருக்கிறது, அந்த ஆத்மாவுக்குள்ளே பரமாத்மா இருக்கிறான் அந்தர்யாமியாக என்று பார்க்கிற பொழுதோ, பரமாத்மாவுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவும் உடல், அதுக்கு வெளியில் இருக்கிற இந்த சரீரமும் உடல். அப்போ இது ரெண்டும் அவனுடையது. அப்படி இருக்கிற பொழுதோ இந்த உடலை நாம் பெறுவதற்கோ விடுவதற்கோ நமக்கு சக்தி கிடையாது, நமக்கு உரிமையும் கிடையாது. அதனால தான் சாஸ்திரத்தில் கூட ஆத்மஹத்தி அப்படின்ற தற்கொலை என்கிறது ஒரு பெரிய பாபமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த சரீரத்தை நான் விட்டுடுறேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாதுன்ற. ஏன் கிடையாதுன்னு, இது உன்னுடைய உடல் இல்லையே, அதனால் நீ விடக்கூடாது. அதனால் இப்போ தற்கொலை பண்ணிக்கவே கூடாது. எந்த இடத்துலையும் தற்கொலை என்கிறது சாஸ்திரத்தால், சட்டத்தில் கூட தற்கொலை தடுக்கிறாள். இப்போ இன்னும் அது வரல, இன்னும் அதை பற்றி சட்டத்தில் அதை மாற்றணும்னு கூட சில பேர் சொல்லிட்டு இருக்கா. அவன் தற்கொலை பண்ணிக்கிறத நீ எப்படி தடுக்க முடியும் அப்படின்னெல்லாம் கூட கேள்வி கேட்குறான். ஆனால் அரசாங்கத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், தற்கொலை என்கிறது சட்டப்படி தப்பு. அதுக்கு என்ன காரணம்னா, ஒருவேளை அவள் சட்டத்தில் இது அரசாங்கத்துடைய உடம்புன்னு நினச்சிருக்காளோ என்னமோ தெரியாது, எனக்கு தெரியாது. என்னுடைய இதை நீ எப்படி விடலான்னு சொல்கிறாளோ அவள் என்ன காரணத்தை தற்கொலையை தடுக்கிறான்ற வரைக்கும் தான் எனக்கு தெரியுமே தவிர, அது எதனால் கூடாதுன்னு சொல்கிறான்றது எனக்கு தெரியாது. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்க என்ன. ஸோ அது அவளோட இப்படி நினச்சிட்டு இருப்பா, ஆல் தி திங்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு இருக்கிற பொழுது யூ ஹாவ் நோ ரைட் ஓவர் இட் அப்படின்னு சொல்கிறாளோ என்னமோ, அந்த மாதிரி இருக்கலாம், தெரியாது. எப்படி பார்த்தாலும் நம்முடைய சரீரத்தை விடுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் சக்கரவர்த்தி திருமகனுக்கு அந்த குறை இல்லையே. தாரயதி ஆத்மனோ தேகம், அவன் நினைத்திருந்தால் அதை விட்டுருக்கலாமே. ஏன்னா எல்லாம் அவனுடைய சரீரம்ன்ற பொழுது அவன் நினைத்திருந்தால் விட்டுருக்கலாம், அதை விடாத அவன் தரிச்சிருக்கானே, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த சீதையினுடைய அழகு, ராமனுடைய அழகை விட சீதையினுடைய அழகு அதிகம் என்னது பல இடங்களில் சொல்லப்படுற விஷயம் இது. எங்கே பார்த்தாலும் ராமனுடைய அழகை விட சீதையினுடைய அழகைத்தான் அதிகமாக வர்ணிப்பா வால்மீகி ராமாயணத்தில். முதல்ல கல்யாணம் ஆற பொழுதே அப்படித்தான் கம்பர் சொல்லுவார், ரொம்ப அழகாக சொல்லுவார். என்ன சொல்கிறார், அந்த அயோத்தியாவில் இருக்கிறவாள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாளாம், ரெண்டு பேரும் எவ்வளோ அழகாக இருக்கா பார். ராமனுடைய கோஷ்டியில் ஒருத்தர் இருப்பா, சீதா என்னுடைய கோஷ்டி ஒருத்தர் இருப்பா. உடனே ராமனுடைய கோஷ்டி சொன்னாலாம், என்ன சொன்ன, நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும்னு சொன்னாலும். வாஸ்தவம் தான், நான் ராமபிரானை பார்க்கணும்னா சீதைக்கு 2 கண்ணு போராது, 1000 கண்ணு வேணும் அப்படின்னு சொன்னாலாம். உடனே வாஸ்தவம் தான், சீதையினுடைய கோஷ்டி இருக்கிறோம், அதுக்கு மேலே சொல்லணும். இப்போ அவள் என்ன சொல்லணும், நீங்கள் சொன்னது வாஸ்தவம் தான், எங்கள் சீதைக்கு உங்கள் ராமனை பார்க்குறதுக்கு 1000 கண்ணு வேணும். ஆனால் கொம்பினை காணுந்தொரும் குறிசிற்கும் அன்னதேயா, ஆனால் எங்களுடைய சீதையை பார்க்குற ஒரு க்ஷணத்துக்கும் அவனுக்கு 1000 கண்ணு வேணும். ராமபிரானுக்கு ஒரு அவயவத்தை பார்க்குறதுக்கு 1000 கண்ணு வேணும். ஒரு 1000 கண்ணை கொண்டு ஒரு அவயவத்தை பார்த்தானால் அந்த கண்ணை வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு அவயவத்தை பார்க்க முடியாது, வேற 1000 கண்ணு வேணும். கொம்பினை காணுந்தொரும் குறிசிற்கும் அன்னதேயாம், தம்பியை காண்மின் என்பார் தவமுடைத்து உலகன் என்பார், இம்பரில் நகரில் தந்த முனிவனை இறைஞ்சும் என்பார். ரொம்ப அழகான
பாட்டு, அதெல்லாம் நாங்கள்லாம் சொல்லலை, ஆனால் விவரிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை. இப்போ ஆக என்ன சொல்கிறாருன்னா, அப்படி சீத்தையினுடைய அழகு ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்று சொன்னான். அப்போது கடைசியில் என்ன ஆச்சு, சீத்தை இவள் தான் தெரிஞ்சுனுட்டான். தெரிஞ்சுட்ட பிற்பாடு அங்கே ராவணன் வருகிறான். இதெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்கார். அந்த சிம்சுபா விருட்சம்னு பேர், ஒரு மரம், சிம்சுபான்னு மரம். அந்த மரத்தினுடைய இலைகளில் ஒளிந்து கொண்டு இவர் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கிறார். ராவணன் வருகிறான். வந்து சீதா பிராட்டியை எப்படியாவது நீ என்னுடைய இச்சைக்கு இணங்கித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு முதல்ல நயமாக சொல்கிறான், பயந்து சொல்கிறான். எப்படி சொன்னாலும் அவள் கேட்கவே மாட்டேன்றான். அவள் என்ன சொல்கிறா, அப்பா ஏன் இப்படிப்பட்ட தவறையெல்லாம் பண்ணுகிறாய், ஓ நிவர்த்திய மனோவிருத்திகி, உன்னுடைய மனசை திருப்புன்னு ஆளாகும். இங்கே சாமி ரொம்ப ரசமாக சொல்லுவார், மனசை திருப்பினா என்ன ஆகும்னா அது நமச ஆகும்னு. போய் ராமனை நமஸ்காரி மனஹான்ற வார்த்தையை திருப்பினா என்ன கிடைக்கும், நமஹான்றது கிடைக்கும். போய் ராமனிடத்தில் போய் நமசை சொல்லு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். அவரிடத்துல போய் நீ நான் உனக்கு மித்ரம் ஔபைகம் கர்த்தும் வதங்கோரம் அனிப்சதா, நீ வேற ஒன்றுமே சொல்ல வேண்டாம். ராமனிடத்தில் போய் நீ காலை பிடிச்சிக்கோன்னு கூட நான் அவன் சொல்லலை. நீ என்ன பண்ணணும், அவனுடைய கையை பிடிச்சிக்கோ போகும். காலை பிடிக்கிறதுன்றது தாசன் பண்ணக்கூடிய காரியம். கையை பிடிக்கிறதுன்றது யார் பண்ணுவா, நண்பன் பண்ணுற காரியம். நீ மித்திரமோ உபைகம் கர்த்தும் என்ன, மித்திரனா போ, நீ தாசனா போன்னு கூட சொல்லலை. எத்தனை பண்ணினாலும் அவர் யார், ராமபிரான் யார், அவர் சரணாகத வத்சலஹா விதிதஸ்தகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹா தேன மைத்ரி பவது தே எதி ஜீவித்தும் இச்சசி. உனக்கு இன்னும் உயிரோடு இருக்கணும்னு ஆசையாக இருந்தால் நீ அந்த ராமபிரானிடத்தில் நட்பு கொள்வாய். நீ இவ்வளவு பெரிய அபராதத்தை பண்ணிட்டேனே, அவனுடைய மனைவியே அபகரித்து கொண்டு வந்துட்டேனே, என்னை அவன் ஏற்றுக்கொள்ளுவானான்னு நீ நினைக்கவே நினைக்காது. நிச்சயமாக நீ போனியானா அவன் ஏற்றுக்கொள்வான். இங்கிருந்தே நான் புருஷகாரம் பண்ணுவேன். என்னெல்லாம் கூட பிராட்டி எவ்வளவோ சொல்கிறான், எதையும் அவன் காதில் வாங்கி கொள்ளலை. கடைசியில் அவள் அந்த ராட்சசிகள் இருக்கா, அவளை என்ன பண்ணுறான்னா 700 ராட்சசிகள் அங்கே காவல் இருக்காளாம். அதனால் வால்மீகி ராமாயணத்தில் அப்படி சொல்லி வச்சிருக்குது. 700 ராட்சசிகள் இருந்தால் என்ன பண்ணுறான்னா அவளுக்கு இவளை ஹிம்சை பண்ணுறது தான் வேலை. அந்த 700 பேருக்கும் அவன் என்ன டியூட்டி போட்டிருக்கான்னா, இவளை எப்படியாவது சம்மதிக்க வைத்து என்னுடைய வழிக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டியது உங்கள் பொறுப்பு. அப்படி கொண்டு வரலன்னா உங்களையே நான் வதம் பண்ணிவிடுவேன் அந்த ராட்சசிகளை. அதுக்கு அவளுக்கு என்ன சொல்கிறான்னா 2 மாதம் அவகாசம் கொடுக்குறேன், அந்த 2 மாதத்துக்குள்ளே ஏதாவது நீங்கள் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு ராவணன் தன்னுடைய அந்த ராட்சசிகளை மிரட்டி விட்டு போகிறான். அது வரைக்கும் நடக்காது. எல்லாம் பார்த்தா ராட்சசிகளும் பகல் வந்தால் தூங்க ஆரம்பிச்சுடுவாள். அவளுக்கு சில சமயம் அவளும் தூங்க ஆரம்பிச்சுடுவாள். அந்த சமயத்தில் சீதா பிராட்டிக்கு ஒன்றுமே தோணலை. என்னடா இது இத்தனை நாள் ஆச்சு, இதுவே கிட்டத்தட்ட 8 மாதமோ என்னமோ ஆயிருக்கு. ராமனை பிரிந்து பிராட்டி இப்போது ஹனுமான் இங்கே வந்து சேர்றது. அதான் நம்ம சொல்கிறோமே, ராமனை பிரிந்து அவர் அங்கேருந்து நடந்து வந்து ஜட்டாய மகாராஜரை சம்ஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் நடந்து வந்து ரிஷிமுக பர்வத்தத்துக்கு வந்து சுக்ரீவனை சக்கியம் கொண்டு அந்த சுக்ரீவனுக்கு 4 மாதம் அவனுக்கு அவகாசம் கொடுத்து எல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அவன் தேடுறதுக்கு ஆள் அனுப்பிச்சு அந்த வானரங்களெல்லாம் நடந்து தானே இவ்வளோ தூரம் வந்திருப்பான். இப்போ இந்த லங்கை வரைக்கும் வரணும்னாக்கா எத்தனை மாதம் ஆயிருக்குன்னு மொத்தத்தில் வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிற கணக்கு என்னென்னா இது வரைக்கும் 8 மாதமோ அவனுமோ 9 மாதமோ ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். சரியாவா 8 மாதம் இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன 6 மாதம் ஆயிருக்கலாம், அவ்வளோதான் வச்சுங்க. 9 மாதம் ஆயிடுச்சுன்னு தான் கணக்கு ஞாபகம் எனக்கு. அப்போ சொல்கிறா இந்த மாதிரி எப்படியானா என்ன பண்ணுறதுன்னு இவளுக்கு புரியலை. சரி இனிமேலும் நாம் உஷரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை, ஆத்மஹத்தியே பண்ணிவிடலாமான்னு அவள் கூடாத காரியம்தான். இருந்தாலும் இந்த துக்கத்தின் மிகுதியால் அவள் என்ன வேண்யுத்கரமணம்னு ஒரு சொல்கிறாவா. தன்னுடைய தலைமையிலேயே அந்த தூக்கு போட்டுக்கிறது கூட ஒன்றும் வழி இல்லை. தலைமையில் கொண்டு போய் மரத்தினுடைய கிளையில முடிச்சு போட்டு அப்படியே ஏதாவது பண்ணிட்டு விடணுன்ற லெவலுக்கு அவள் போயிட்டான். அந்த ஒரு இதுக்கு போயிட்டான், நிலைக்கு போய்விட்டாள். அப்போது ஹனுமான் பார்க்குறான், இவளுக்கு நாம் ராமனிடத்திலிருந்து தூதனாக வந்திருக்கிறோம் என்பதை தெரிவிக்கணும்னு. இங்கே தான் அந்த தூதன் என்கிறவன் எப்படி நடந்து கொள்ளணுன்றத ரொம்ப அழகாக அவனுடைய அந்த நடவடிக்கைகளை நமக்கு எடுத்து காட்டுறான். என்ன சொல்கிறான்னா, இப்போ திடீர்னு அவள் முன்னால் போய் நாம் குதித்தோமானால் நம்ம தூதன் என்ன அவள் நம்பவே மாட்டான். என்ன நினைப்பா, ராவணனுடைய ஆள் தான் நினைப்பா. இல்லை ராவணனே மாறு வேஷத்தில் இப்போ முதல்ல சன்னியாசியாக வந்தாலும் இல்லையோ இப்போ குரங்கா வந்திருக்கான்னு நினச்சிடுவோம். அதனால் அவள் துளி கூட நம்ப மாட்டான். என்ன மாதிரி பண்ணினா இவளை நாம் இந்த காரியத்திலிருந்து இவளை திசை திருப்பி
இவளிடத்தில் நான் சமாச்சாரத்தை தெரிவிக்க முடியும் அப்படின்றது அவனுக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. சரி, முதல்ல சில யோசனைகளெல்லாம் பண்ணுறான். என்ன யோசனை பண்ணுறான்றத இங்கே ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணி ஒரு அற்புதமான விஷயம் நம்முடைய பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள் சிலர். அது மொத்தம் சொல்கிறேன், பூர்வாச்சாரியாளுடைய வியாக்கியானத்தில் இல்லை. ஆனால் சென்ற நூற்றாண்டில் ஒரு பெரிய மகா வித்வான் தமிழில் இருந்தார். அவருக்கு ராகவையங்கார்னு பேர். 2 வித்வான்கள் இருந்தால், ஒருத்தருக்கு ராகவையங்கார்னு பேர், இன்னொருத்தருக்கு ராகவையங்காருடைய மாமாவோ என்னமோ தான் இந்த ராகவையங்கார். இன்னும் அவரோட பெரியவர் ராகவையங்கார். நீங்கள் எல்லாம் நெட்டில் இருக்குது, போய் பார்த்தா விக்கிபீடியாவில் கிடைக்காதே கிடையாது, போட்டு பாருங்கள் அதில் வேணாம். அந்த ராகவையங்கார்ன்றவர் அந்த காலத்தில் ரொம்ப பெரிய வித்வான். தமிழ் சம்ஸ்கிருதமும் அவர் இட்ட வழக்காக இருக்குது. அவர் பெரிய ஆராய்ச்சிகளெல்லாம் பண்ணியிருக்கார். அந்த ராகவையங்கார் தமிழ் வரலாறு அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அதுவும் நெட்டில் கிடைக்கிறது. தமிழ் வரலாறுன்னு ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஹனுமான் யோஜனை பண்ணினான். அவன் என்ன சொல்கிறாருன்னா, இதை எடுத்து சொல்கிறார் பாருங்க. இந்த ஹனுமான் என்ன பண்ணால், இங்கே இப்போது நேராக அவள் முன்னால் போய் நான் நின்றேனானால் அவள் என்னை ராவணனுடைய ஆளோ இல்லை ராவணனே மாறுவேஷத்தில் வந்திருக்கான்னு நினச்சின்னு விடுவாள். அதனால் ஏதாவது அவளை முதல்ல திசை திருப்பணும். அதுக்கப்புறம் அவள் முன்னால் போய் நான் வார்த்தை சொல்லணும். வார்த்தை சொல்கிற பொழுது எப்படி போகிறது அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. இந்த ஸ்லோகம் இருக்குது அழகாக, இதெல்லாம் எடுத்து காட்டுறார். அகம் து அதிதனுச்சைவ வானரச்ச விசேஷதா வாச்சஞ்ச உதாகரிஷ்யாமி மானுஷீம் இவ சம்ஸ்கிருதாம். இப்போ அவளண்ட போய் பேசச்சேன், நான் என்ன பாஷையில் பேசுறது? என்ன பாஷையில் பேசுறது? எல்லாரும் சம்ஸ்கிருதத்தெல்லாம் பேசிட்டு இருக்கா, இவ்வளவு சம்ஸ்கிருதத்தில் தானே பேசணும் அப்படின்னா, அப்போ யோஜனை பண்ணுறான். யஜிவாச்சம் பிரதாஸ்யாமி த்விஜாதிரிவ சம்ஸ்கிருதாம் ராவணம் மன்யமானாமாம் சீதா பீதா பவிஷ்யதி. இவன் நல்ல சம்ஸ்கிருதம் வாசித்தவன், ஐந்திர வியாக்கரண பண்டிதன். அந்த நல்ல உசர்ந்த சம்ஸ்கிருதத்தில் நான் பேசினேனானால் இவள் என்ன நினைப்பள்னு கேட்டான். இப்போ தான் ராவணன் பேசிட்டு போயிருக்கான். அதே சம்ஸ்கிருதத்தில் அவன் பேசுவான். ஏன்னா ராவணன் என்கிறவன் ராட்சசனா கூட அவன் பிராமணன். அவன் புலஸ்தேரியுடைய பேரன் தானே அவன் விஸ்ரவசனுடைய பிள்ளை அவன். அதனால் ராவணன் என்கிறவன் பிராமணன் தான் சொல்லி வச்சிருக்கான். இருந்தாலும் அவனுடைய ஒரு துஷ்ட குணங்களாலே அவன் ராட்சசன் ஆயிட்டானே தவிர அவனுக்கு அந்த பிராமணியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட பிராமணன் பேசக்கூடிய சம்ஸ்கிருதத்தில் ராவணன் பேசுகிறான். நல்ல தூய சம்ஸ்கிருதத்தில் பேசுகிறான். இப்போ நான் போய் அவள் முன்னால் தூய சம்ஸ்கிருதத்தில் பேசினேனானால் உடனே ஹனுமான் நினைக்கிறான், என்ன நினச்சிப்பாள், என்னையும் ராவணனுடைய ஆளுன்னோ இல்லை ராவணனோ நினச்சிடுவாள். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாஷையில் நான் பேச போகிறதில்லை, தூய சம்ஸ்கிருதத்தில் நான் பேச போகிறதில்லை. பின்ன என்ன பாஷையில் பேச போகிறேன்னா, அவசியமேவ வக்தவ்யம் மானுஷம் வாக்கியம் அர்த்தவது. நான் மனுஷ பாஷையில் பேச போகிறேன். சம்ஸ்கிருதன்றது தேவ பாஷை, அந்த பாஷையில் நான் பேச போகிறதில்லை. தேவ பாஷையில் பேசினா இங்கே லங்கையில் இருக்கிறவாள் தான் பெரும்பாலும் தேவ பாஷையில் பேசுகிறவாளாக இருக்கா, ராட்சசாலெல்லாம். நானும் தேவ பாஷையில் பேசினா என்னையும் ராட்சசன் நினச்சி விடுவோம். ஏதோ இவளை வசப்படுத்துவதற்காக மாறு வேஷத்தில் வந்திருக்கேன்னு நினச்சி விடுவோம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் மனுஷ பாஷையில் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவன் சொல்கிற வார்த்தை என்ன இருக்கிறதுனா, ஸ்ராவைஷ்யாமி சர்வாணி மதுராம் பிரபுவத்கிராம் ஸ்ரத்தாஸ்யாமி யதாஹி அயம் ததா சர்வம் சமாததே ஏவம் பகுவிதாம் சிந்தயித்வா. நான் ரொம்ப இனிமையான பாஷையில் பேச போகிறேன் அவளோட அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மேலே என்ன பண்ண, சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யா வியாஜஹாரா. ரொம்ப இனிமையும் மதுரன்ற சப்தத்தை சொல்கிறான் அடிக்கடி. இந்த மதுரம்ன்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம்? இனிமைன்னு அர்த்தம். நான் இனிமையாக பேச போகிறேன், இனிமையான பாஷையில் சொல்ல போகிறேன். மேலேயும் சொல்கிறான் பாருங்க, தாமப்ரபீன் மகா தேஜாஹ ஹனுமான் மாருதாத்மஜா சிரஸ்ய அஞ்சலி மாதாய சீதாம் மதுரையா கிரா. தலை மேலே கை கூப்பிட்டு இனிமையான பாஷையில் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தான் அப்படின்னு சொன்னார். அது என்ன சொன்னான்றத அந்த மதுரையாகிறான்றத ஞாபகம் வச்சுக்கோ. மதுரைனா இனிமை அப்படின்னு சொன்னதுக்கு மேலே அதைத்தான் அந்த ராகவிங்கார் எடுத்து காட்டுறார். அது மேலே சொல்கிறேன். என்ன பண்ணால் எப்படி இவளை கவனத்தை திசை திருப்பறது, இவ்வளோ இப்போது ஆத்மஹத்தி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இவளுக்கு துக்கம் அதிகமாகிடுச்சு.
ஆனால் இவளை திருப்பணம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். அப்படியே என்ன பண்ணால் ராமனுடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். சிம்சுபா விருட்சத்தில் இருந்து கொண்டு ஆசீத் தசரதோ நாம ராஜா ரதபுஞ்சர வாஜிமான் அப்படின்னு ராமன் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வந்த மாதிரி இவன் ராமபிரானுடைய சரித்திரத்தை தசரதர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 4 பிள்ளை, அதில் மூத்த பிள்ளை அவர் தர்மவான், நீதிமான், நியாயவான் எல்லாம் வரிசையாக சொல்லி இதெல்லாம் சொன்ன உடனே இவளுடைய காதில் விழுந்தது. மள்ள சொல்கிறாங்க. இது சீதையினுடைய காதில் விழுந்த உடனே அவளுக்கு என்ன திடீர்னு யாரா இது, இங்கே நாம் இருக்கிற இடத்துல வந்து ராமனை கொண்டாடி யாரோ சொல்கிறாள், இது யார் சொல்கிறா, இது என்ன சமாச்சாரம் அப்படின்னு ரொம்ப அவளுக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படும். உடனே அவள் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் அப்படி இப்படி என்னண்டான்னு திரும்பி பார்க்குறான். அப்புறம் மள்ள பார்த்தா அங்கே சிம்சுபா விருட்சத்தில் யாரோ தெரியாது. அவன் என்ன பண்ணுறான், இறங்கி வந்து இவள் முன்னால் கீழே விழுந்து வணங்கி இவள் இடத்துல அந்த இனிமையான பாஷையில் பேசலாம். அவ்வளோதான், இதுதான் இருக்குது வால்மீகி ராமாயணத்தில். இதை வைத்து அவர் அந்த தமிழ் பண்டிதர்கள் அவர் முதல்ல வந்து அதை சொன்னவர் ராகவேங்கார் சுருக்கமாக சொன்னார். அதாவது அந்த மதுரையில் தமிழ் சங்கம்னு இருந்தது முதல்ல பழைய நாள். அதுக்கு முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு 3 சங்கம் இருந்தது. அது 3ம் போயிடுத்துன்னு சொல்கிறேன். கடல் கோளில் இதெல்லாம் தமிழ் இலக்கிய வரலாறுல எழுதி வச்சுருக்கான். அதனால் என்ன பண்ணினான்னா 1901 என்னமோ பாண்டித்துறை தேவர்னு ஒருத்தர், அவர் வந்து பாண்டிய ராஜா ராமநாதபுரம் சேதுபதினு நினைக்கிறார். அந்த பாண்டிய ராஜாவுடைய வம்சத்தில் வந்தவா 1900 இருந்தவா. அவர் என்ன பண்ணார்னா 4வது தமிழ் சங்கம்னு முதல்ல ஒன்று ஆரம்பித்தார். அதுக்கு முதல்ல தலைவராக யாரை போட்டார்னா இந்த ராகவைங்கார் தான் போட்டார். அவருக்கு அடுத்தபடியாக வந்தவர் யாருன்னா திருநாராயணையங்கார்னு பேர். மதுரை தெரிஞ்சவாளுக்கு தெரியும். அவர் வால்மீகரன் தமிழர்னு ஒரு புஸ்தகம், ரொம்ப அற்புதமான புஸ்தகம் ஒன்று எழுதியிருக்காரு. இருக்கு, அது கூட நெட்டில் கிடைக்கிறது. வால்மீகரம் தமிழும் அப்படின்னு ஒரு புஸ்தகம். இந்த ராகவேங்கார் காட்டின விஷயம் என்னன்னா ஹனுமான் சீதையினிடத்தில் பேசினது தமிழ்லேன்னு எழுதியிருக்காரு. மானுஷ பாஷைன்னா அது தமிழ் தான். அந்த காலத்தில் இருந்தது 2 பாஷை தான். ஒன்று தேவ பாஷை, இன்னொன்று மனுஷ பாஷை. அதில் தேவ பாஷையை சில பேர் பேசிகிட்டு இருந்தான். இவன் பேசினது மனுஷ பாஷை. அந்த மனுஷ பாஷைன்றது எதுன்னு கேட்டால் தமிழ் தான். அது எப்படி சொல்கிறீர் அப்படின்னு கேட்டால் தமிழ் என்கிற சொல்லுக்கு தமிழ் நிகண்டுக்களில் பல அர்த்தங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிங்கள நிகண்டுன்னு ஒரு நிகண்டு இருக்குது. நிகண்டுன்னா என்ன சொல்கிறது, தெசாரஸ்ன்றால அந்த மாதிரி அந்த காலத்தில் இதெல்லாம் நிகண்டு. சம்ஸ்கிருதத்தில் அமரகோஷம்னு ஒரு கிரந்தம் உண்டு. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே பொருளையுடைய பல்வேறு சொற்களெல்லாம் எழுதி வச்சுருப்பா. ஒரே சொல்லுக்கு உண்டான பல அர்த்தங்களை எழுதி வச்சுருப்பா. இந்த மாதிரியெல்லாம் சில கிரந்தங்கள் உண்டு. அதில் தமிழ்லேயும் நிறைய நிகண்டு, திவாகர நிகண்டு, அந்த நிகண்டு, இந்த நிகண்டு, நிறைய நிகண்டுகள் இருக்குது. அதில் பிங்கள நிகண்டுன்றது ரொம்ப பழைய நிகண்டு. அந்த நிகண்டுவில் என்ன சொல்லியிருக்குதுன்னா இனிமையும் நீர்மையும் தமிழ் என்னலுமாம் அப்படின்னு நிகண்டுவில் இருக்குது. அதெல்லாம் எடுத்து மேற்கோள் காட்டுறாரு. இனிமை அப்படின்னா ரொம்ப இனிமைன்னு சொல்கிற பொழுது ஸ்வீட்னஸ் சொல்லணும்னா அதை தமிழ் என்கிற சொத்தாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். வண்டு கம்பர் கூட தண்டமிழ் தென்றல் வந்துலவான்னு பாடுறார். எங்கேயோ ஒரு இடத்துல பாடுற பொழுது கம்பர் சொல்லச்சே தமிழ் தென்றல் வந்துலவான்ற. அப்போ தமிழ் தென்றல்னா தென்றலுக்கு கூட மொழி உண்டான்னா அதில் தமிழ் தென்றல், தெலுங்கு தென்றல்னு தெலுங்கு அந்த மாதிரி கிடையாது. அப்போ என்ன சொல்கிறேன்னா தமிழ் தென்றல்னு சொன்னால் இனிமையான தென்றல்னு அர்த்தம். அதே மாதிரி வண்டு பாடிட்டு வந்து ஒரு தாமரையிலே அமர்ந்ததுன்னு சொல்கிற பொழுது அதுனா தமிழிசை பாடி அமர்ந்த வண்டுன்றது. அப்போ தமிழிசை என்பதற்கு என்ன அர்த்தம்னா இனிமையான இசைன்னு அர்த்தம். அது அந்த இடத்துல உரையாசிரியர்கள்லாம் அப்படி தான் காட்டியிருக்காங்க. அப்போது தமிழ் என்ற சொல்லுக்கு இனிமை என்றே பொருள் உண்டு. அது ரொம்ப இனிமையான மொழியாக இருக்கிறபடினால தான் அதுக்கு தமிழ்னே பேர் வந்தது. அது ஒரு விஷயம். எல்லாம் மனதில் பல காரணங்கள், இது ஒரு காரணம். என்ன இனிமைன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் தமிழில் இருக்கிற சொற்கள் எல்லாம் ரொம்ப சரளமான சொற்கள். அதாவது என்ன சொல்கிறது, சாஃப்ட். இப்போ சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற சொற்கள் எல்லாம் அப்படி இல்லை, ரொம்ப ஹார்டு. கங்கெல்லாம் வச்சு கடல் அந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி. அதுக்கு மகாபிராணாட்சரங்கள்னு உண்டு. மகாபிராணம்னா அடி வயிற்றுலேருந்து சொல்லணும் அந்த சப்தங்கள் எல்லாம் சம்ஸ்கிருதத்தில். ஆனால் தமிழுக்கு அப்படி இல்லை, அது தொண்டையிலேருந்தே வருது, மிடட்ரோசையிலேருந்தே வருது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் பெரிய வகுப்பு நடத்தணும். அப்போ ஆனால் தமிழ் என்கிற சொல்லுக்கு இனிமைன்னு அர்த்தம். அந்த இனிமை என்ற அர்த்தத்தை தான் இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஹனுமான் வந்து சொல்கிற பொழுது ஸ்ராவயிஷ்யாமி சர்வாணி மதுராம் பிரபுவன் கிராம்
என்று நான் மதுரமான பாஷையால் பேச போகிறேன்னு சொன்னான். அவன் தமிழில் பேச போகிறேன்னு அர்த்தம். அதுதான் சொல்கிறார். மதுரையாகிரா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறேன். மதுரையாகிரா ரொம்ப இனிமையான வார்த்தையால் சீதையோடு நான் பேச போகிறேன்னு சொன்னபடியினாலே அவன் இந்த மதுரான்ற சொல்லுக்கு இனிமைன்னு அர்த்தம், தமிழ் என்பதற்கு இனிமைன்னு அர்த்தம். அதனால்தான் பாண்டியர்கள் தங்களுடைய தேசத்திற்கு தலைநகராக ஒரு நகரத்தை ஏற்படுற பொழுது அந்த தேசத்திற்கே மதுரான்னு பேர் வச்சான்றார். அவர் சொல்கிறார், மதுரைன்னு ஏன் பேர் வைக்கணும்? மதுரைன்றது சம்ஸ்கிருத சொல்தான். அதுக்கு கூடல் மாநகரம்னு பேர் இருக்குது. ஏற்கனவே மதுரை நகரத்துக்கு கூடல் மாநகரம்னு பேர் இருக்குது. ஆனாலும் தமிழுக்கு பிராதானியம் கொடுத்து தமிழ்ச்சங்கம் வைத்த ஊராகையினால அந்த ஊருக்கே தமிழ் என்கிற பேர் வரட்டும். அதை ஏன் தமிழ்னே வைக்கக்கூடாதுன்னு கேட்டால், நானா தேசத்தில் இருக்கிறவனும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக, வட தேசத்தில் இருக்கிறவனும் இந்த தேசத்தினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதுக்கு பேரே மதுரான்னு வைத்தார்கள். அதனால் மதுரானாலும் தமிழ் தான். அதே மதுரையாகிறான்னு இவன் சொன்னதும் தமிழ் தான் என்று இன்னும் வச்சு இந்த மாதிரி ராகவையங்கார் முதல்ல இதை ஆரம்பித்தார். இதை நன்றாக விவரித்து அவருடைய சீடரான அவரோட ஆசிரியர் திருநாராயணயங்கார், அவர் பின்னால் பெரிய புத்தகம்னா ஒரு 100-150 பக்கம் இருக்கும். அந்த புத்தகம் ரொம்ப அழகான புத்தகம், வால்மீகரும் தமிழும். அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்னும் பல விஷயங்களை தெரிவிக்கிறார். அவர் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லிவிட்டாருன்னா, இது அடுத்தது, இதுலேருந்து அடுத்தபடி போகணும். என்னன்னா, தமிழில் புறநானூறுன்னு ஒரு கிரந்தம் இருக்குது. இதெல்லாம் இப்போ நிறைய வாசி நான் சொல்கிறேன், மற்ற யாரும் இதெல்லாம் சொல்கிறது ராமாயணம் சொல்லிச்சு இதெல்லாம் என்னத்துக்கு விட்டுவிடுறோம். இருந்தாலும் தெரியட்டோன்றதுக்காக சொல்கிறேன். புறநானூறுன்ற நூலில் நிறைய விஷயங்கள் தனித்தனியாக துண்டாக. புறநானூறுன்றது ஒரே சிலப்பதிகாரம் மாதிரி ஒரு கதை சொல்கிற புத்தகம் இல்லை. அது தனித்தனியாக சின்னதாக இருக்கும். அதில் ஒரு புலவர் வைராக்கியத்தை பற்றி ஒரு பாட்டு பாடி வச்சுருக்கார். வைராக்கியம்னா நான் உலக விஷயங்களில் ஆசை கொள்ளக்கூடாது அப்படின்றது அவருடைய பாட்டு. அதுதான் அவருடைய பாட்டு. புறநானூறு 358வது பாடல் அப்படின்னு இருக்குது புறநானூரில். சந்தேகம் தான் எதுக்கு சொல்கிறேன்னா, பழைய நாள் மாதிரி இப்போல்லாம் நான் வெறுமை சொல்லிட்டு போயிட முடியாது. நீ சொன்னது சரியா தப்பான்னு உடனே நெட்டில் செக் பண்ணி அனுப்பிச்சுடுவார் இல்லையா? நெட்டில் போட்டு அனுப்பிச்சுடுறாள் இல்லையா? அதனால் நெட்டில் இருக்குது, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். புறநானூறு 358 போடுங்க. நான் சொல்கிறது பாருங்க. அதில் என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு பகலில் இந்த பூமியை 7 பேர் ஆள்றான்னு. 7 பேர் ஆள்றான்னு நான் ஒரே சமயத்தில் இவன் கையில் இருக்கான், அடுத்த நிமிஷம் அவன் கையில் மாறும், இன்னொருத்தன் கையில் மாறும். எதுவுமே நிலை இல்லாதது. அதனால் இதில் எதுலேயுமே பற்றே வைக்கக்கூடாது. உலகியல் விஷயங்களில், உலகியல் செல்வங்கள் இதில் எதுலேயும் பற்று வைக்கக்கூடாது. அப்படி பற்று வைத்தால் இவனுக்கு நன்மை நடக்காது. யாருக்கு பற்றே இல்லையோ அவனைத்தான் மகாலட்சுமி கட்டாட்சிப்பாள். திருமகள் யாரை அவளுக்கு ஏற்றுக்கொள்வாள்னு கேட்டால், உலகப்பற்று விட்டவரை திருமகள் ஏற்றுக்கொள்வாள், உலகப்பற்று வைத்தவரை திருமகள் கைவிட்டு விடுவாள் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்றார் இந்த பாட்டு. அந்த கடைசி வரி அதுதான் முக்கியம் நமக்கு. விட்டோரை விடாள் திருவே, விடாதோர் இவள் விடப்பட்டோரே. இவ்வளோதான் இருக்குது அதில். அந்த புறநானூரில் மொத்தம் 8 வரி பாட்டுன்னு வச்சுக்கோ. அந்த 8 வரி பாட்டில் இது கடைசி 2 வரி என்ன இருக்குது? விட்டாரை விடாள் திருவே. இந்த உலகத்தை, உலகப்பற்றுகளை விட்டாரை திருவானவள் விடாள், விடமாட்டார், அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவோம். விடப்பட்டார் விடாதோர் இவள் விடப்பட்டோரே. யார் பற்றுகளை விடலையோ அவர்கள் இவளாலே விடப்பட்டோர், கைவிடப்பட்டு விடுவார். இதுதான் அந்த பாட்டில் இருக்குது. அது விஷயம் இல்லை. இந்த பாட்டை எழுதின புலவருடைய பேர் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா வான்மீகையார்னு இருக்கு. இதை எழுதின புலவருடைய பேர் வான்மீகையார்னு இருக்கு. அதை வைத்து அவர் திருநாராயணயங்கார் என்ன சொல்லிட்டார்னா, ஸ்ரீராமாயணத்தை எழுதின வால்மீகி தான் இந்த வால்மீகின்றது. இந்த வால்மீகியும் அவரும் புறநானூரை பாட்டை எழுதின வால்மீகியும் சம்ஸ்கிருதத்தில் ராமாயணத்தை எழுதின வால்மீகியும் ஒத்தர் தான்றார். அதுக்கு இன்னும் சில சான்றுகள்லாம் சொல்கிறார். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலை. அந்த புஸ்தகம் உங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். நான் வேணா எனக்கு ஒன்றும் இல்லை, வால்மீகரன் தமிழன்று போட்டிங்களும் நெட்டில் கிடைக்கிறது இல்லை. அந்த புஸ்தகம் நான் லிங்க் வேணா நான் அனுப்புகிறேன், அது ஒன்றும் கஷ்டமில்லை. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த வான்மீகையார் அவர் இந்த விட்டாரை விடாள் திருவே, விடாதோர் இவள் விடப்பட்டோரேன்னு சொல்கிறாரே, அந்த கருத்தே என்னன்னு கேட்டால் ராமாயண சாரம்ன்றார். அது எப்படி சுவாமின்னு கேட்டால், இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான்னு சொல்கிறோமோ இல்லையோ,
அந்த அர்த்தத்தை தான் அவர் இப்படி சொல்கிறார். எங்கே சொல்கிறார்? விட்டாரை விடால் திரு. இவருக்கு இந்த உலகப்பற்று அவன் காமத்தை விட்டிருந்தானால் என்ன பண்ணியிருப்பாள்? நிச்சயமாக அவனுக்கு புருஷகாரம் பண்ணி அவனை சேர்த்திருப்பாள். விடாதோர் இவள் விடப்பட்டோர். யார் விடலையோ அவனுக்கு இவன் கைவிட்டுட்டாள்னா அவனுக்கு நாசம்தான் வருதுன்றத வால்மீகி ராமாயணத்தில் பார்க்குறோம். அதனால் புறநானூரில் வால்மீகியார் என்பவர் ராமாயண சாரத்தை தான் என்னன்னு சொன்னார்னு கேட்டார். விட்டாரை விடால் திருவே விடாதோர் இவள் விடப்பட்டோரேன்னு சொல்லிவிட்டார் அப்படின்னு அவர் எழுதி அதுக்கு மேலே இன்னும் சில விஷயங்களெல்லாம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தமிழில் வால்மீகி ராமாயணத்திலேயே நிறைய தமிழ் இலக்கணத்துக்கு உண்டான விஷயங்களை சம்ஸ்கிருதத்தில் புகுத்திருக்காருன்னு காட்டுற பொழுது ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சுந்தரகாண்டன்ற பேரை வச்சு சொல்கிறாரு. அது கொஞ்சம் எல்லாம் இலக்கணம் பார்க்குறவளுக்கு தான் புரியும், சாமானியமாக அதனை விளக்க முடியாது. ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறதா இருந்தால் அந்த சௌந்தர்ய காண்டம்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் சௌந்தர்ய காண்டம்னு சொல்லாமல் அந்த சுந்தர காண்டம்னு சொன்னால் அது தமிழினுடைய அடிப்படையில் வருது. அது சுந்தரகாண்டம்னு பேர் வச்சபடினால வால்மீகி தமிழர் தான். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, வால்மீகின்றவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இல்லை தமிழ் நன்னா தெரிஞ்சவர். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லணும்னு கூட அது சில பேர் சொல்கிறான். இங்கே கூட ஏதோ வால்மீகி நகர்னா ஏதோ இருக்காரு, அங்கே தான் பிறந்தாருன்னு கூட சில பேர் சொல்கிறான். அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதை பற்றியெல்லாம் நம்ம விசாரம் பண்ண வேண்டாம். அங்கே தான் பிறந்தாரா இல்லையான்றதெல்லாம் தெரியாது. இவா பூரா அவர் தபஸ் பண்ணிட்ட இடம் சொல்கிற பொழுது தமசா நதி கரை சித்திரக்கூடம் அந்த பக்கம் இந்த பக்கம் தான் சொல்கிறாளே தவிர அவரை தமிழ்நாட்டில் சேர்ந்ததாக வால்மீகி ராமாயணத்தில் காட்டலை. ஆனால் வால்மீகிக்கு தமிழ் நன்னா தெரியும்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், தமிழ் என்கிற பாஷையானது அந்த காலத்தில் ராமாயண காலத்தில் பாரத தேசம் முழுக்க இருந்ததுன்னு சொல்கிறார். வெறும் ஒரு பிரதேசத்தில் அடங்கி கிடக்கல இது. அதனால் சீதைக்கு தமிழ் தெரியும், ராமனுக்கு தமிழ் தெரியும், அயோத்தியாவாசி ஜனங்களுக்கு தமிழ் தெரியும். இத்தனைக்கு சீதை என்கிறவள் எங்கே பிறந்தா அப்படின்னா, அவள் பிறந்தது மிथिலையில் பிறந்தான்னு சொல்கிறான். ஸோ அது மிथिலைன்றது எங்கே இருக்குதுன்னு கேட்டால், ஒருத்தர் இங்கே இருக்குதுன்றார், ஒருத்தர் நேபாளத்தில் இருக்குதுன்றார். அது சீதையினுடைய பர்த் பிளேஸ் வந்து நேபாள்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கா. தெரியாது நமக்கு அது எங்கே இருக்குதோ, எங்கே ஒன்றா இருக்கட்டும். இப்போ அந்த தேசங்கள்லாம் இந்த தமிழ் இருந்ததுன்றத அவர் சொல்கிறார். அதனால் ஹனுமான் சீதையின் இடத்துல பேசின மொழி என்னன்னா தமிழ் தான். அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் சொல்கிறாருங்க. அந்த அகிரேவ ஜானாதி அகேபாதகான்னு ஒரு பழமொழியை எடுக்கிறார் வால்மீகி. அந்த இடத்துல இந்த சீதையை பார்த்து ஹனுமான் சீதையிட்ட பேசிட்டு போயிடுறான். போன பிற்பாடு ராட்சசிகள்லாம் முழிச்சு வந்துட்டான். முழிச்சு வந்து யாரோ ஒருத்தன் உன்னோட பேசிட்டு இருந்தானே, அவன் யாருன்னு கேட்கிறாரா, மிரட்டுறா இவளை சீத்தையை. இவளை என்ன பண்ணுறான், எனக்கு யாருன்னே தெரியாதவன் திடீர்னு வந்து என்னென்னமோ மிரட்டிட்டு போனான், எல்லாம் உங்களாக தான் இருக்கும் அப்படின்னு விடுறாரு அவன்கிட்ட சமாளிக்கிறதுக்கு. அப்போது யாரவன்னு கேட்டான். அதுபடி எனக்கு தெரியும், அகிரேவ ஜானாத்தி அகிபாதா அகேபாதகான்னு என்ன அர்த்தம், பாம்பின் கால் பாம்பரியம் அப்படின்னு தமிழ் பழமொழி. அது அப்படியே சம்ஸ்கிருதத்தில் காட்டுறாரு அப்படின்னு சொல்லி இந்த பாம்பின் கால் பாம்பரியன்ற தமிழ் பழமொழியை வால்மீகி சம்ஸ்கிருதத்தில் காட்டியிருக்கார் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் இன்னும் சில விஷயங்களுக்கு அவர் அதெல்லாம் பெரிய ஆராய்ச்சி இப்படிலாம் பாட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்கான்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் தெரிவிக்கிறார். அதில் ஹனுமான் அவளிடத்துல தமிழில் பேசினான் அப்படின்னு. இதில் இந்த ரொம்ப அழகாக அந்த சம்ஸ்கிருதமே மதுரம் வாக்கியம் அப்படின்னு சொல்கிறான். இப்படி அழகாக பேசினான். உடனே அவள் என்ன பண்ணினான்னு கேட்டால், அந்த கடைசியில் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு யார் என்னன்னு சொல்கிறான். உடனே அவள் தான் சக்கரவர்த்தி திருமகனிடத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக அந்த மோதிரத்தை அவள் கையில் கொடுக்குறான். அவள் அந்த மோதிரத்தை வாங்கிக்கிறான். அதை பார்க்கிற பொழுது அப்படியே வர்ணிக்கிற கிரகீத்வா பிரக்ஷமாணா பர்த்துஹு கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத்து அப்படின்னு கிரகீத்வா கையில் வாங்கிட்டா மோதிரத்தை. பிரேட்சமானா அந்த மோதிரத்தை பார்க்கிறாளாம். அது என்னது, பர்த்துஹு கர விபூஷணம். அந்த இடத்துல ரொம்ப ரசமாக ஒரு இதை எழுதுற. இந்த மோதிரத்தை பார்க்கிற பொழுது அவளுக்கு என்னாச்சுன்னா, பர்த்தாரமிவ சம்பிராப்தா, ராமனையே அடைந்து விட்டது போலான்றார். அந்த அளவில் சந்தோஷம் ஏற்பட்டு போச்சு அவளுக்கு. ராமனை அடைந்து விட்டது போலேயே நினைக்கிறாளாம். அது ராமனுடைய திருநாமம் வேறு இருக்குது. அது தவிர சொல்கிறார், முதலுறவு பண்ணின ஆபரணம்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் வியாக்கியானத்தில். அதாவது இந்த காலம் மாதிரி இல்லை, அந்த காலத்துலலாம். வால்மீகியினுடைய ராமாயணத்தில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ராமபிரானும் சீத்தை பிராட்டியும் ஒருத்தர் முன்னால் பார்த்துட்டான்னே சொல்லலை. இவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சீத்தை ஆசைப்பட்டாள்னும், இவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ராமபிரான் ஆசைப்பட்டார்னு சொல்லவே இல்லை.
அங்கேயே கட்டத்திலேயே என்ன ஆகிறது, விஸ்வாமித்திரர் அழைத்து கொண்டு வந்தார் ஜனகருடைய ராஜசபைக்கு. அங்கே வில்லு இருந்தது, அதை பாருன்னார். உடனே பார்த்த உடனே என்ன பண்ணணும்னு கேட்டான். விஸ்வாமித்திரர் இதை எடுத்து வளைச்சு பாருன்னார். எடுத்து வளைச்சா உடஞ்சி போடு, அவ்வளோதான் முடிஞ்சு போடு. உடனே உனக்குத்தான் சீதை அப்படின்னு. என்னது இது? இல்லை, இவளுக்கு வில்ல உடைக்க மலைக்கிறவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார் ஜனகர், அதனால் நீ தான் பண்ணினா உனக்குத்தான் அப்படி. அதெல்லாம் எனக்கு தெரியாது சுவாமி. எடுத்து வில்ல எடுன்னு சொன்னேன், வளைக்க சொன்னேன், நான் வீரன்ற முறையில் வளைத்தேனே தவிர இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்னுடைய கல்யாணத்தை பற்றி பேசணுமானா எங்கள் அப்பா அவரிடத்துல பேசணும், அவரைத்தான் கேட்கணும். அவர் சொன்னாதான் நான் எந்த காரியமும் பண்ணுவேன்னு சொல்லிவிடுறாரு. சொல்லியிருக்கிறோம், முன்னால் தெரிஞ்சிருந்தா எடுத்துக்கவே மாட்டேன், முன்னாலேயே நீ சொல்லியிருந்தா இந்த வில்லையே தொட்டிருக்க மாட்டேன் நான் சொல்லுகிறோம், தெரியல. அவர் சொல்கிறார் எனக்கு தெரியாதுன்னுட்டார். உடனே ஜனகர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தசரதருக்கு ஆளை அனுப்பி வைத்து தசரதை வரவழைத்து, தசரதன் நல்ல சம்பந்தம் தானேன்னு சொல்லிட்டு ராமா ஆகட்டுமே அப்படின்னு சொன்னால் உடனே தேவரீர் நியமனம்னு சொல்கிறார். அப்போ கூட சீதையை அவர் ஏறெடுத்து பார்த்தாருன்னு வால்மீகி சொல்லவே இல்லை. அதே மாதிரி சீதையும் ராமபிரானை ஏறெடுத்து பார்த்ததாக சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் சொல்ற தாராக பித்திருக்கிருத்தாக இத்தின்னு தான் வால்மீகி சொல்கிறார். என்னன்னா சீதையினுடையத்தில் அவனுக்கு என்ன பிரீத்தின்னு கேட்டால், எங்கள் அப்பா பார்த்து பண்ணி வச்ச பொண்ணிவர் அப்படின்னு அந்த பிரீத்தியில் தான் இருந்தாரே தவிர தான் ஏற்கனவே அவளை பார்த்து விரும்பி கல்யாணம் பண்ணிட்டார்னு அந்த மாதிரி எந்த இடத்துலையும் சொல்லலை. ஆனால் கம்பர் என்ன பண்ணிட்டாருன்னா, கொஞ்சம் காவிய சுவைக்காக இவன் அந்த புறத்துக்கு போகிற பொழுதே அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்னெல்லாம் சொன்னார். இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. இதெல்லாம் தான் கொஞ்சம் அவரவர்களுடைய சேர்க்கைன்னு சொல்கிறோம். இது வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. முதல்ல இவனும் பார்த்தான் அவளும் பார்த்தா, அங்கேருந்து இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தார்கள்ன்ற மாதிரி விசாரம் சொல்லலை. என்ன பண்ணால் கல்யாணத்தின் போது தலை குறிஞ்சின்றப்பலாம் இல்லையா, பர்த்தாவை எடுத்து பார்க்கறதுக்கு 10 பேர், இத்தனை பேர் நடுவில் பர்த்தாவுடைய முகத்தை பார்க்கறதுக்கே தயங்குவா அந்த ஸ்திரீகள்லாம் அந்த காலத்தில். என்ன அப்படி சொல்லியிருக்கா. அதனால முதல்ல என்ன பண்ணால் பாணிங்கிருஷ்வ பாணினா அப்படின்னு இந்த கையை பிடித்த உடனே அந்த கையில் இவளுக்கு கையை உறுத்தினது இந்த மோதிரம் தான். அந்த மோதிரத்தை அப்படி பார்க்குற பொழுது பார்த்தா அதில் ராமன்னு எழுதிருந்து தான். ஓஹோ, இது இவனுடைய பேர் ராமன் அப்போ தான் தெரிஞ்சுட்டாளாம். இதெல்லாம் வியாக்கியானத்தில் சொல்கிறாரு. அந்த இதில் மோதிரத்தை தான் பார்த்தாலே தவிர அவனை பார்க்கவே இல்லை. அதனால இவளுக்கு முதலுறவு பண்ணின மோதிரம் அதுன்ற முதல்ல ராமபிரானுடைய ஸ்பர்ஷம் மோதிரத்தால் தான் ஏற்பட்டது அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு ரசமான விஷயம் சொல்கிறேன். இது ரொம்ப சிங்காரம். இது என்னன்னா, எப்பேற்பட்ட அந்யோன்ய தம்பதிகளாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த பிரணய ரோஷன்றது அப்பப்போ வரும். ஏதோ கோபித்து கொள்ளும், எல்லாருக்கும் வரத்தான் வரும். ஏதோ ராமபிரான் அரண்மனைக்கு வரேன்னு சொல்லியிருந்தான், அந்த புறத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தான். கொஞ்சம் ராஜகாரியம் நாழி ஆகிடுது, யாரோ வந்துட்டா பேச முடியல. இவன் வரேன்னு சொன்ன சமயத்தில் வரல. இவளுக்கு ரொம்ப கோபம், பேசவே இல்லை ராமபிரானோடு. இவர் எவ்வளோ சொன்னது, இவரும் பேசவே இல்லை, பேசாத உட்காண்டே இருந்தது. அப்போ என்ன பண்ணி இவளுடைய அந்த பிரணய ரோஷத்தை தீர்க்கிறது எதுன்னு கேட்டால் இந்த மோதிரம் தான்ற வியாக்கியானத்தில் ரொம்ப ரசமாக ஒரு விஷயம் சொல்லும். என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே போகிற பொழுது ராமன் என்ன பண்ணுவானா, தன்னுடைய கையில் இருந்த மோதிரத்தை வந்து அப்படி கைட்டு கீழே நழுவ விட்டுட்டு போயிடுவான். உடனே இவள் என்ன பண்ணுவாளாம், அந்த மோதிரத்தை ஐயோ மோதிரத்தை கீழே விட்டுட்டீங்களே அப்படின்னு கொண்டு வந்து கொடுப்பலாம். உடனே அவளுடைய பிரணய ரோஷம் தீர்த்து போயிடும். இது ஒரு சிங்காரமான விஷயம், சின்ன விஷயம். எதுக்கு சொல்லணும், அந்த மோதிரத்துக்கு அவ்வளவு மதிப்பு. அதனால தான் அந்த மோதிரத்தை பார்த்த உடனே பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத்து அப்படின்றார். இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணுற பொழுது நம்மள ரொம்ப ரசமாக சொல்கிறார். ஐயோ, பர்த்தாவை அடைந்து விட்டதாகவே ஜானகி அப்படி சந்தோஷத்தில் இருக்காளே, அது பர்த்தா இல்லை மோதிரம் தான் தெரிந்தால் என்னாக போகிறதோன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு பர்த்தாரம் இவ சம்பிராப்தான்னு அந்த இவ சப்தத்தை ரிஷி போடுறான்றார். நான் பர்த்தாரம் சம்பிராப்தா என்னதான் ஸ்லோகம் இருக்கணும். ஆனால் பர்த்தாவை இன்னும் அடையலை, அவள் வெறும் மோதிரத்தை தான் அடைந்திருக்கிறாள் என்று பார்க்கிறோம். அது அந்த சரித்திரத்தை சொல்கிறார். சிக்கு நிறை புகழாளன் தீவேள்வி சென்னனாள் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரங்கண்டு ஒக்குமால் அடையாளம் அனுமான் என்று உச்சி மேல் வைத்து கொண்டு இந்த மோதிரத்தை தலைமையில வச்சுட்டாலும் உகந்த நளால் மலர்குழலாள் சீதையுமே என்று பெரியாழ்வார் இந்த பாசுரத்தை ரொம்ப அழகாக பாடுறார். அதை அப்படியே கம்பர் காட்டுறார். அந்த விஷயத்தை வாங்கினள் முளைக்கோயில் வைத்தனள் சிரத்தால் தாங்கினள் மலர்கண்மிசை ஒத்தினள் தடந்தோள் வீங்கினள் மெலிந்தனள் குளிர்ந்தனள் வெதுப்போடு ஏங்கினள் உயிர்த்தனள் இது இன்னது எனலாமோ. அந்த மோதிரத்தை அவள் கையில் பெற்ற உடனே எத்தனை நிகழ்ச்சி நடத்திருப்பாருங்க. அவள் மற்ற மார்பில் வச்சுட்டா, சிரத்தால் தாங்கினாள்,
கண்ணில் ஒத்திண்டா தடந்தோள் வீங்கினன்ற. இப்போ அடையாளம் கடுக்கெடுத்து ராமன் வந்துடுவனோன்ற ஒரு சந்தோஷத்தில் அவளுக்கு பூரிச்சு போச்சு உடம்பு. ஆனால் அடுத்த நிமிஷமே என்னன்னா ராமனை நினைத்தவாறு ஐயோ இன்னும் அடையலையேன்னு வருத்தத்தில் மெலிந்தனள் குளிர்ந்தனள் வெதுப்போடு எங்கினள் உயிர்த்தனள் இது இன்னது எனலாமோ. இப்படிப்பட்ட நிலை என்ன அவளை வர்ணிக்கவே முடியாது, அப்படி என்றோ ஆயிற்று என்று அதெல்லாம் சொல்கிறான். கடைசியில் எல்லாத்தையும் பேசி சமாச்சாரம். அப்போ அந்த இடத்துல தான் அந்த ஒருவருக்கு அடையாளங்களை பரிமாறிக்கொள்ளுகிறார்கள். இந்த சித்திரக்கூட்ட விற்த்தாந்தம்ன்றது இங்கே தான் சொல்லப்படுகிறது. இந்த காகாசுர விற்த்தாந்தம் என்கிறது இங்கே தான் சொல்லப்படுகிறது. இது இங்கே வைத்தார் வால்மீகி, அப்படித்தான் காட்டினார். என்னத்தினால காட்டினார் தெரியல. ஏன் அந்த நடந்த இடத்துல சித்திரக்கூட்டத்திலேயே சொல்லியிருக்கலாம். ஆனால் சித்திரக்கூட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை சொல்லவே இல்லை. சித்திரக்கூட்டத்தில் நடந்த நிகழ்ச்சினா இது அயோத்தியா காண்டத்தில் வந்திருக்கணும். அதுக்கு தான் நாங்கள் சொல்கிற வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், ராமாயணம் என்கிறது ஒரு சரணாகதி சாஸ்திரம்னு பேர். அது சரணாகதி சாஸ்திரம்னா, சரணாகத்தின்னா எப்படி பண்ணணுன்றத நமக்கு வால்மீகி ராமாயணத்தில் தான் நன்றாக தெரிந்து கொள்ளுகிறோம். அப்படி பார்க்கிற பொழுது ஒவ்வொரு காண்டத்திலையும் ஒரு சரணாகதி நமக்கு அவசியம் ஏற்பட வேணும். பாலகாண்டத்தில் நமக்கு என்ன சரணாகதி என்னால், தேவர்கள் முதல்ல ராமபிரான் இடத்துல சரணாகதி பண்ணுறான். நீ தான் எங்களை ரட்சிக்கணும், ராவண வதம் பண்ணணும், சகிதேவர் உதிர்நஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிகி என்று தேவர்களெல்லாம் சரணாகதி பண்ணுறான். அது நாம் பார்க்குறோம். அது பாலகாண்டத்தில் அங்கே பார்க்குறோம். அயோத்தியா காண்டத்தில் வந்தால் லக்ஷ்மண சரணாகதி, காட்டுக்கு நீ அவசியம் அழைத்து கொண்டு தான் போக வேண்டும். பரத சரணாகதி கூட சொல்லலாம். லக்ஷ்மண சரணாகதி பலித்தது, உடனே பலித்தது, அதனால் அதை எடுத்து சொல்கிறேன். பரதனும் கூட என்ன பண்ணினான், சரணாகதி பண்ணினான். ஆனால் அது பலிக்கலை. இருந்தாலும் அதுவும் சரணாகதி. அயோத்தியா காண்டத்திலையும் சரணாகதிக்கு ஒன்றும் குறவில்லை. ஆரண்ய காண்டத்திலையும் சரணாகதி இருக்குது. என்ன சரணாகதி? ரிஷிகளெல்லாம் சரணாகதி பண்ணுறோம். தண்டகாரண்யத்தில் இருக்கிற ரிஷிகளெல்லாம் ராமபிரானிடத்தில் சரணாகதி பண்ணி நீ எங்களை ரட்சித்தருள வேணும், இந்த ராட்சசர்களை வதம் பண்ண வேணும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார்கள். அந்த சரணாகதியை பார்க்கிறோம். கிஷ்கிந்தா காண்டத்தில் சரணாகதி என்னால் ராமன் சுக்ரீவனிடத்தில் பண்ணின சரணாகதியாகவும் சொல்லலாம், இல்லை சுக்ரீவன் ராமனிடத்தில் பண்ணின சரணாகதியாகவும் சொல்லலாம். அங்கேயும் சரணாகதி இருக்குது. யுத்த காண்டத்தில் விபீஷண சரணாகதி, நல்ல அதான் பூர்ண சரணாகதி. விபீஷண சரணாகதியை போல ஒரு வசந்த கட்டம் வேறு கிடையவே கிடையாது. அந்த சரணாகதி சொல்லணும். ஆனால் இந்த சுந்தர காண்டத்தில் சரணாகதிக்கே வழி கிடையாது. யாரும் யாருன்றதுன்னு போய் சரணாகதியே பண்ணலை. சுந்தர காண்டம் என்கிறது என்னான்னு கேட்டால், ராமபிரான் அனுமானை அனுப்புகிறான், நீ போய் தேடி வான்னு சொல்லு. அது வரைக்கும் ஆரண்ய அந்த கிஷ்கிந்தா காண்டம் முடிகிறது. ஹனுமான் தேடுறதுக்கு முதல்ல அந்த மகேந்திர பர்வத்தை தண்டை வரான். அவள் கடற்கரையில் வந்த பிற்பாடு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுறான். இப்போ இன்றைக்கி ஆரம்பித்ததெல்லாம் சுந்தரகாண்டம் தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், திருப்பி ராமபிரான் இடத்துல வந்து சீதையை நான் கண்டேன்னு சொல்ல போகிறேன். இதுதான் சுந்தரகாண்டத்தினுடைய நிகழ்ச்சி. அப்போ இந்த சுந்தரகாண்டத்தில் ஒரு சரணாகதியும் வரல. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா வால்மீகி இந்த காகாசுர விற்த்தாந்தத்தை சுந்தரகாண்டத்தில் கொண்டு வச்சுட்டார். அப்போ இதுலேயும் ஒரு சரணாகதி வந்துடும் இல்லை, இல்லைன்னா சரணாகதி கொண்டு வைக்கிறது எப்படின்னு கேட்டால், எப்போ நடந்தது இங்கே எப்படி சொல்கிறதுன்னா, அதுதான் இப்போ இந்த காலத்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி என்ன பண்ணினா, வால்மீகி அதாவது சீதையானவள் தனக்கு அதாவது தன்னைத்தான் ஹனுமான் பார்த்தான்னு அவள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் ஆழ்வாருடைய பாசுரத்தில் வேறு மாதிரி சொல்கிறார். ஹனுமான் அடையாளம் சொன்னதுன்னு சொல்லிட்டு 10 பாட்டு. பெரிய ஆழ்வார் ரொம்ப அற்புதமான பாசுரம் அது. நெறிந்த கருங்குழல் மடவாய் நின்னடியேன் விண்ணப்பம் செறிந்த மனுமுடிச்சனகன் சிறையிருத்து நினைக்கொணர்ந்ததறிந்து அரசு களைகட்ட அருந்தபத்தோனிடவிலங்க செறிந்த சிலை கொடுத்தபத்தை சிதைத்ததுமோர் அடையாளம் அப்படின்னு அனுமான் வந்து பெரியாழ்வார் தன்னை அனுமனாக பாவித்து கொண்டு 10 பாட்டு சீத்தையின் இடத்துல போய் அடையாளம் சொல்கிறதா ஒரு 10 பாட்டு. இது மாதிரி வேறு யார் ஆழ்வார்களும் எந்த ஆழ்வாரும் பாடலை, பெரியாழ்வார் தான் பாடியிருக்கார். இந்த சுந்தரகாண்ட விற்த்தாந்தத்தை தான் அதில் பாடுறாரு. அதில் கூட ஒரே ஒரு விஷயம் நான் என்னுடைய அபிப்பிராயமாக தெரிவித்தேன். அதை வியாக்கியானத்தை பார்க்குறவளுக்கு தான் அந்த விஷயங்கள்லாம் ரசிக்கும். என்னென்னா, ஹனுமன் வந்து சீதையின் இடத்துல சொல்கிறதா இந்த பாசுரத்தை வச்சுட்டார். என்ன சொல்றேன்னா, திக்கு நிறை புக இல்லை சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை முலை தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே இராமாவோ நின்ன பயம் என்னழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம் என்று இந்த காகாசுர விற்த்தாந்தத்தை இந்த பதிகத்தில் வைத்திருக்கிறார். யார்? பெரியாழ்வார். அப்படின்னா என்ன அர்த்தமாயிடுறது, ஹனுமான் சீதையின் இடத்துல சொன்னதாக வருது. ஆனால் இங்கே வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தா சீதை தான் ஹனுமான் இடத்துல சொன்னதாக வருது. இப்போ இது சரியா அது சரியா அப்படின்னா அதை பற்றி ஒன்றும் விசாரம் பண்ணலை யாரும்.
அது ஏதோ ஒரு அதில் சொன்னத்தை ஒரு ஆழ்வார் அனுபவிக்கிறார் அப்படின்னு விட்டுவிட்டா. அதுக்கு அடியேன்னு சமாதானம் புதுசாக சொன்னேன்னா வேற ஒன்றும் இல்லை. இந்த பதிகத்தில் 2 பாட்டு சீதையினுடைய வார்த்தை, ஒரு பாட்டு ஹனுமானுடைய வார்த்தை, 2 பாட்டு மறுபடியும் சீதையினுடைய வார்த்தை, மறுபடியும் ஒரு பாட்டு ஹனுமானுடைய வார்த்தைன்னு வச்சுட்டா அப்போ சரியாக போயிடும். முதல் 2 பாட்டு ஹனுமானுடைய வார்த்தை. முதல்ல நெறிந்த கருங்குழல் முடவாய் அல்லியம்பூ மலர் கோதாய்னு. அது என்ன, அது சொல்கிறதுக்கு என்ன சௌகரியம் இருக்குன்னாக்கா, அந்த பதிகத்தில் சீதையை பார்த்து சம்போதன சப்தங்கள் இருக்கு. ஹனுமான் சொல்கிற வார்த்தை அல்லியம்பூ மலர்கோதாய் அப்படின்னு சீதையை பார்த்து சொல்கிறான். ஆனால் இந்த சித்திரக்கூட திருப்பான்ற பாட்டில் அந்த மாதிரி சம்போதனம் இல்லை. அதனால் என்ன தெரியறதுன்னு கேட்டால் சீதையப்பா நோக்கி சொன்னதா இல்லை. அதனால் ஒருவேளை இது சீதை ஹனுமான் இடத்துல சொன்னதாக வச்சுனுட்டா அது அந்த கவலையும் தீர்த்து போயிடுறது. அது மாதிரி அந்த பாட்டில் 2 பாட்டு முதல்ல ஹனுமான்து, 3வது பாட்டு சீதை இது, அப்புறம் 4, 5 ஹனுமான்து, 6வது பாட்டு சீதை இது, 7, 8 திருப்பி ஹனுமான்து, 9வது பாட்டில் தான் இது திக்கு நிறை புகழாளன். அது சீதை சொன்ன பாட்டு. பொக்குமார் ஹனுமான் என்று உச்சிமேல் வைத்துக்கொண்டு உகந்த நளால் என்று சீதையினுடைய நிலையை வைக்கிற பாட்டு. அப்போ இந்த 10 பாட்டில் 3 பாட்டு சீதையை பற்றி, மீதி 7 பாட்டு ஹனுமானை பற்றின்னு வச்சு விட்டா பிரச்சனை இல்லாத போயிடுறது. ஹனுமான் சொன்னதாக வச்சு விட்டா அந்த சமாதானமும் நம்ம சொல்லிவிடலான்னு. அதில் இந்த சரித்திரத்தை சொல்கிறேன். இந்த காகாசுர விற்த்தாந்தம் இங்கே சுந்தர காண்டத்தில் தான் சொல்லப்படுகிறது. அது காரணம் என்னன்னு கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தால், இந்த சுந்தர காண்டத்தில் வேறு சரணாகதி இல்லாத போயிடுறதுனால இது சரணாகதியை தெரிவிக்கிற விஷயம். இது முக்கியமான விஷயம். இது இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான்னு சொல்லக்கூடிய உயர்ந்த தத்துவார்த்தம் அது இந்த சுந்தர காண்டத்தில் வெளிப்படுகிறது என்று நாம் கொள்ளலாம். இப்படி அவள் கொடுத்தா. அதுக்கப்புறம் சீதா பிராட்டி இவனை தெரிந்து கொண்டு விட்டாள். யார் இவன் தான் நன்னா தெரிஞ்சுட்டா. உடனே இவள் என்ன பண்ணா, நானும் ஒரு அடையாளம் கொடுக்குறேன். இவன் சீதையைத்தான் பார்த்தான்றது ராமன் எப்படி நம்புறது? அதுக்கு ஏதாவது ஒன்று வேணுமேனா அவள் ஒரு சூடாமணின்னு ஒரு ஆபரணம், தலையிலே அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணம், அதை மட்டும் அவள் பத்திரமா வச்சுட்டு இருந்தாள். எல்லா ஆபரணங்களையும் கழட்டி மூட்டையாக போட்டுட்டான். யாருக்கு? அந்த சுக்ரீவன் இடத்துல போட்டான்னு கதையை ஏற்கனவே சொன்னேன். ஒரு ஆபரணத்தை மட்டும் தலைமையில் இருந்ததுனால மறந்துட்டான்னு வச்சுங்களேன். இல்லை இதெல்லாம் கழட்டினா அது அங்கேயே இருந்ததுன்றத மறந்து போயிட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சுது அவளுக்கு அப்படின்னு வச்சுங்களேன். அத்தை என்ன பண்ணால் ஒரு முடிச்சு போட்டு தனியாக வச்சுட்டு இருந்தாலும் லங்கையில். தத்தோ வஸ்திரகதம் முக்வா திவ்யம் சூடாமணிம் சுபம் பிரதேயோ ராகவேதி சீதா ஹனுமதே ததௌ. அந்த சூடாமணின்னா தலையில் அணியக்கூடிய ஆபரணம்னு பேர். அதை கொண்டு போய் அவனிடத்துல கொடுத்து நீ கொண்டு போய் ராமன் இடத்துல கொடுத்துடு அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அந்த சூடாமணியை வாங்கிட்டார். அதுக்கப்புறம் இவர் இன்னும் நிறைய காரியங்கள் பண்ணினார். எல்லாருக்கும் தெரியும், அசோகவனத்தையே அழித்தார். அந்த கதைகள்லாம் தெரியும். என்னென்னா, இவ்வளவு பெரிய ஒரு காரியம் பண்ணியிருந்தாலும் கூட எதிரியினுடைய பலத்தையும் தெரிஞ்சுட்டு போகணும். அதுதான் இவருடைய அபிப்பிராயம். அதுக்கு தான் சொல்கிறது. சாதாரணமாக தமிழில் ஒரு பழமொழி சொல்கிறாலும் இல்லையோ, இட்டுவான்னா சுட்டு வரணும்னு ஒரு வச்சனம் சொல்லுவாள். என்ன சொன்னார்? இந்த மோதிரத்தை பிராட்டியினுடைய கையிலே இட்டு வா என்று தான் சொன்னார் ராமபிரான். ஆனால் ஹனுமான் என்ன பண்ணினார்? லங்கையை சுட்டு வந்தார். அதான் இட்டுவான்னா சுட்டு வருது. வெறும கொடுத்துட்டு அங்கேருந்து திரும்பி வந்த உடனே ராமபிரான், சரி அந்த சிறை வைத்திருக்கிற ராவணன் அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய பலம் என்னான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். ஐயோ அதெல்லாம் நீ சொல்லவே இல்லையே, இப்போ தானே சொல்கிறீர், இன்னொரு வாட்டி போயிட்டு வரட்டுமான கேட்கக்கூடாது. என்ன பண்ணணும்? மொத்தமாக ஒரு காரியத்துக்கு காரியே கர்மணி நிர்திஷ்டே என்ன பண்ணணும்னா, பூர்வ காரிய அவிரோதேனா சர்வம் கர்த்தும் அர்ஹதி. எல்லாத்தையும் எஜமான் சொன்ன காரியத்துக்கு விரோதம் இல்லாத இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் செய்கிறவன் தான் சரியான தூத்தன், சரியான வேலைக்காரன் என்ன சொல்லிருக்கிறபடினால, சரி ராவணனுடைய பலம் என்னான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அசோகவனத்தில் இருந்து சில மரங்களை பிடுங்கி போட ஆரம்பித்தார். உடனே அங்கே இருக்கிற வீரர்கள்லாம் இவரை சண்டைக்கு இழுத்தா. இவர் அவளையெல்லாம் வதம் பண்ணினார். அப்புறம் ராவணன் என்ன பண்ணான்? பெரிய அதிகாரிகள் அனுப்பிச்சான், அவளையெல்லாம் வதம் பண்ணிவிட்டார். கடைசியில் அவருடைய ராவணனுடைய பிள்ளை அக்ஷயகுமாரன்னு ஒருத்தன் அனுப்பிக்கிறான், அவனையும் வதம் பண்ணிட்டார். எல்லாரையும் வதம் பண்ணிட்டாருன்னா அப்போ எவ்வளவு பலசாலி இவர் ஒத்தரே இந்த மாதிரி காரியத்தை பண்ணியிருக்கார். அப்புறம் பார்த்தான், சரி இந்திரஜித்தை அனுப்பிக்கிறான். இந்திரஜித்தாலேயும் இவனை ஒன்றுமே பண்ண முடியாது. யார்? ஹனுமானை ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசியில் பார்த்தான், இது கூட பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணு. பிரம்மாஸ்திரன்றது என்னன்னு கேட்டால் எல்லாருமே கடைசியாக தான் அந்த பிரயோகம் பண்ணுவான். வேறு வழியே இல்லைன்னா தான் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணணும். அந்த லெவல், அந்த நிலைக்கு ஆகிவிட்டது.
உடனே இவரை என்ன பண்ணிட்டாருன்னா பிரம்மாவுக்கு ஒரு இது கொடுத்துட்டார், வாக்கு கொடுத்துட்டார் ஹனுமான். உம்முடைய அஸ்திரத்துக்கு நான் கட்டுப்பட்டு கிடப்பேன். ஏதோ ஒரு முகூர்த்த நாழியோ என்னமோ அவர் சொல்லியிருக்காரு, அத்தனை நாழி கட்டுப்பட்டிருப்பேன்னு இருக்கார். இப்போ பிரம்மாஸ்திரத்தை ஏவின உடனே இவர் கட்டுப்பட்டு ஒன்றும் பண்ணாத அப்படியே இருக்கார். உடனே என்ன பண்ணினான்னா அந்த வானர வீரர்கள்லாம் தெரிஞ்சுக்காத இவர் அஸ்திரத்தில் கட்டுப்பட்டு கிடக்கிறார், அப்புறம் என்ன ஆகுமோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சணல் கயிறை போட்டு கட்டிட்டாளாம், தாம்பு கயிறை போட்டு கட்டினாள். தாம்பு கயிறை கட்டினா அடுத்த நிமிஷம் பிரம்மாஸ்திரம் வேலைக்கு போயிடுது. இவர் தாம்பு கயிறை அறுத்துக்கிறதுக்கு எவ்வளோ நாழி ஆகும்? ஆனால் இவர் ஒன்றுமே பண்ணலை, பெசாத இருந்துட்டார். எதுக்குன்னா ராவணனை நேராக பார்க்கணும். இப்படி இருந்தால் தான் கொண்டு போய் இவனை ராவணன் முன்னால் நிறுத்துகிறான் ஹனுமான். ராவணன் முன்னால் போய் நின்னான். உடனே நீ யார் என்னன்னு கேட்குறான். நான் தாசோகம் ராமஸ்யான்னு சொல்கிறார், ராமனுடைய தாசன் நான், அதுக்காக வந்திருக்கேன், இந்த சீதையை நீ விட்டுடு, உனக்கு நல்லது. உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வருது, இவரை வதம் பண்ணுன்னு சொல்கிறான். அப்போ தான் பிராட்டி என்ன பண்ணுறான்னா, இவர் விபீஷணன், ஐயோ தூதனை கோரல் அது தப்பு, தூதனை வதமே பண்ணக்கூடாது, அதுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்து அனுப்பிக்கலாமே தவிர தூதனை வதம் பண்ணுறது சாஸ்திரத்தில் அனுமதிக்கப்படவில்லைன்னு ராவணனுக்கு உபதேசித்து அதையெல்லாம் தடுக்கிறார் அவர். சரி, அதுக்கப்புறம் எல்லாம் நடந்தது, விட்டுடுறான். வாலில் நெருப்பு, குரங்குகளுக்கு எது பிரதான அவயவம்னு கேட்டால் அதனுடைய வால் தான், அதில் நெருப்பை வச்சுடு அப்படின்றான். உடனே வாலில் நெருப்பை வச்சா அது என்ன அவருக்கு என்ன பெரிய பிரமாதம். பிராட்டி சொல்லிட்டாளாம், என்ன பண்ணனா இது கேள்விப்பட்டாளாம் பிராட்டி. உடனே சீதோபவ ஹனுமதா அப்படின்னு சொல்லி அக்னிதேவனுக்கு ஒரு கட்டளை இட்டாளாம், வாலில் வச்ச நெருப்பு அவனை சுடவே கூடாதுன்னு சொன்னான். அவனைத்தான் சுடலையே தவிர அந்த வாலில் வச்ச நெருப்பு வச்சு குரங்கு தானே ஒரு இடத்துல இருக்கிறா, அந்த வாழை எடுத்து இங்கே குச்சார் அங்கே குச்சார் போனால் லங்கை முழுக்க எரிஞ்சு போட்டு தகனம் பண்ணிட்டார். இதுதான் லங்கா தகனம் முழுக்க அவர் பண்ணிவிட்டார். என்ன அந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ண, அப்பவும் கடைசியில் நினச்சி பார்த்தேன் என்னன்னா, ஐயோ என்னடா இது லங்கையை போய் எரிச்சுட்டோமே, பிராட்டிக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, அவளையும் சேர்த்து எரிச்சுட்டோமோ அப்படின்னு பயந்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தா பிராட்டியினோட அசோகவனம் ஒன்றும் ஆகலை, அதே மாதிரி விபீஷனுடைய கிரகமும் ஒன்றும் ஆகலை, அவள் அந்த நெருப்பில் ஒன்றும் பாழ்படலை. சரி, அப்புறம் அவன் கேட்குறான், இந்த மாதிரி அப்பா நீ இவ்வளவு பண்ணுறியே, நீ யார், உன்னுடைய எல்லாரும் இந்த இடத்துக்கு வர முடியுமா மற்ற வானரர்களால் அப்படின்னு கேட்குற பொழுது அனுமான் என்ன சொல்கிறார் தெரியுமா, ஐயோ என்ன கேட்குற, சுக்ரீவனுடைய சேனையிலேயே ரொம்ப கடைசியில் இருக்கிறவன் நான் தான், மற்ற பிரவரகா நாண்யத்து கஷ்டிதத்தி ந சம்சயகான், என்னை விட தாழ்ந்தவன் சுக்ரீவனுடைய சேனையில் ஒருத்தரும் கிடையாது, நான் தான் கடைகட்ட வானரம். இப்போ கடைகட்ட வானரமே இதை பண்ணுறதுன்னா இன்னும் மீதி வானரமெல்லாம் என்ன பண்ணணுமோ அப்படின்னு நினச்சிக்கணும். அந்த மாதிரிலாம் சொல்லி கடைசியில் அவள் இடத்துல அனுமதி வாங்கி அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார், அம்மா நீ ஏன் கவலைப்படுறேன், அவள் சொல்கிறா, நான் என்ன இன்னும் ஒரே ஒரு மாதம்தான் நான் உச்சரோடு இருப்பேன், ஆயிடுத்து 9 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே ராமபிரான் வரலைன்னா என்னுடைய பிராணனை நான் மாய்த்து விடுவேன், அதை போய் நீ ராமனிடத்தில் சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். உடனே ஹனுமான் என்ன சொல்கிறான், எதுக்கு ஒரு மாதம் காத்துன்னு இருக்கணும், அங்கேருந்து நான் குதித்து வந்தேனே, இப்போ கூட நீ சரின்னு சொல்லும், நான் உண்மை என்னுடைய தோளில் தூக்கிட்டு போய் இப்போவே ராமனிடத்தில் சேர்த்து வரேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போவே சேர்த்து வரும், எவ்வளோ பெரிய உன்னால் முடியுமானா அவன் தன்னுடைய பெரிய சரீரத்தை காட்டுறான், அந்த அவ்வளோ பெரிய ரூபத்தை எடுத்துட்டு இப்போ இந்த சரீரத்தில் கொண்டு போய் உன்னை நான் கொண்டு போய் ராமனிடத்தில் விட்டு விட்றேன், என் தோளில் ஏறி உட்காரும் அப்படின்னா. அவன் சொல்கிறான், அதை நான் பண்ணக்கூடாது, ராமன் தான் வந்து என்னை ரெட்டிக்கணும். சரைஸ்து சங்குலான் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனா மாம் நயேத்யதி காகுஸ்தா தத்து தஸ்ய சதிருஷம் பவேத். ஜீவாத்மாக்களெல்லாம் பகவான் தான் நம்ம ரட்சிக்கணும்னு இருக்கணுன்றதுக்கு இந்த ஸ்லோகத்தை எடுத்து காட்டுறேன். நாம் நம்முடைய முயற்சியாலே நாம் எத்தையும் பண்ணக்கூடாது, பின்ன என்ன பண்ணணும், அவன் தான் நம்ம ரட்சிக்கணும். இப்போ என்ன ஆச்சு, ஒரு நாளைக்கு என்ன ஆகும், கடைசியில் ராமன் ஒன்றுமே பண்ணலை, ஒரு ராட்சசன் ஒருத்தன் தூக்கி கொண்டு வந்து அக்கறையிலேருந்து இக்கரையில் விட்டான், ஒரு குரங்கு இக்கரையிலேருந்து கொண்டு போய் அக்கறையில் விட்டது, இது நண்டத்துக்கு நடுவில் ராமன் என்ன பண்ணினாருன்னு நாளைக்கு கேள்வி கேட்டால் ராமனுக்கு என்ன அது அவமானம், அப்படி பண்ணக்கூடாது. என்னுடைய பர்த்தாவான ராமன் வந்து என்னை இப்படி அபகரித்த அந்த ராவணனை வதம் செய்து அவர் என்னை அழைத்து செல்லுவரானால் அதுதான் அவருக்கு தகுதியானது, அதனால் அவர் தான் பண்ணணுமே தவிர எனக்கே என்னை ரட்சித்துக் கொள்ள தெரியாது. இந்த உன்னுடைய வாலில் வச்ச நெருப்பை நான் சீதோபவான்னு சொன்னதுக்கு அனுமானப்போ ராவணனை இந்த நெருப்பு கொடுத்துட்டோன்னு சொல்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், நானே பண்ணிவிடுவேன், ஆனால் நான் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா அதை பகவான் தான் பண்ணணும், என்னுடைய பர்த்தா தான் பண்ணணும், அவர் பண்ணணுமே தவிர நான் பண்ணக்கூடாது என்கிற காரணத்தினாலே தான் நான் அப்படி இருக்கிறேன். அதனால் நீ ராமனிடத்தில் போய் தகவலை சொல்லு, அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுவிட்டார்.
சரி, அதுக்கப்புறம் திரும்பி வரார் ஹனுமான். இதெல்லாம் இங்கே வந்த உடனே இங்கே வானர வீரர்கள்லாம் எல்லாரும் அவனுடைய அந்த வருகின்ற வேகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சு விட்டாடா, கண்டுபிடிச்சாங்க இல்லையா? வரப்பொழுதே சந்தோஷமாக வந்தானா தெரியுது, இல்லைன்னா துக்கமாக வந்தானா பார்த்துட்டான்றது தெரியுது. சரி, எல்லாரும் போராடலாம். போன உடனே வழியில் ஒரு சின்ன நிகழ்ச்சி, மதுவனம்னு ஒரு இடம், அங்கே போயிருக்கா எல்லாரும். போய் எல்லாரும் மதுவனத்தில் போய் என்ன காட்டாலும் ஹனுமானை பார்த்து, அப்பா நீ சீதையை பார்த்துட்டு வந்தியே, அந்த மகிழ்ச்சியை நம்ம கொண்டாட வேண்டாமா? எல்லாரும் சேர்ந்து கொண்டாடும். இப்போ ஏதாவது ஒன்றுனா உடனே ஒரு ட்ரீட் கொடுன்னு கேட்குறாள். ஹனுமானை கேட்குறா ஒரு ட்ரீட், வேறு ஒன்றும் இல்லை, என்ன பண்ணணும்னு கேட்குறேன். சுக்ரீவன் தனக்கு மட்டும் உரியதாக ஒரு மதுவனம்னு ஒன்று வச்சுருக்கான். நல்ல தேன் பெருகுகின்ற பழங்களும் பூத்து குலுங்குகிறது அந்த மதம். அது உள்ள யாரையும் விடமாட்டான், அவன் மட்டும்தான் போய் அனுபவிப்பான். அங்கே ததிமுகன்னு ஒருத்தன், அவன் யாருன்னா இந்த சுக்ரீவனுடைய மாமா, அவன் தான் அங்கே காவலாக வச்சுருக்கான். இந்த ஹனுமானை பார்த்து இந்த ஜனங்களை, இந்த வானரங்கள்லாம் என்ன காட்டுதான், இந்த மதுவனத்தில் போய் நாங்கள்லாம் இந்த அனுபவிக்கணும், வேண்டிய பழங்களை பறித்து சாப்பிட்ணும், அதுக்கு அனுமதி கொடுன்னு கேட்டோம். உடனே அங்கதன் வேற கூட இருக்கான், அவன் இளவரசன். சரி போன்னுட்டான். ஐயோ, மகாராஜாவுக்கு தெரிஞ்சா, சுக்ரீவனுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுறதுன்னு ததிமுகன் வந்து ஆட்சேபிக்கிறான். ததிமுகனை ஓங்கி ஒரு அற விடுறாரு ஹனுமான், சுருண்டு உழுதுடுறான். உள்ளே போய் வேண்டியதை சாப்பிட்றோம். அது அந்த அறுவரு கட்டமாக நன்னா விவரிச்சிருக்கார் வால்மீகி. என்ன பதந்தி கேச்சித்து என்று பந்தி கேச்சித்து என்ன சொல்கிறார், என்ன அழகாக சொல்கிறார் தெரியுமா? அங்கே அந்த அந்த வானரங்கள்லாம் அங்கே என்னென்ன அனுபவிச்சதுன்றது சொல்கிற பொழுது அவர் எப்படி சொல்கிறார், காயந்தி கேச்சித் பிரசகந்தி கேச்சித் நிருத்யந்தி கேச்சித் பிரணவந்தி கேச்சித் பதந்தி கேச்சித் பிரச்சரந்தி கேச்சித் பிளவந்தி கேச்சித் பிரளயந்தி கேச்சித். ஒன்று குதிக்கிறது, ஒன்று பாடுறது, ஒன்று உருள்றது, தேனை சாப்பிட்டுட்டு அவ்வளோ ஆனந்தம் எல்லாருக்கும். அப்படி இருக்காளாம். இப்படியெல்லாம் இருந்தால் அந்த இடத்துல ஒரு ரொம்ப ரசமான ஒரு வார்த்தை சொன்னார். நல்ல வேளை மதுவனம் இருந்ததோ ராமனுடைய முதுகு பிழைத்ததோன்னு பராசர பட்டர் சொன்ன வார்த்தை. மதுவனம் ஒன்று இருந்ததோ ராமனுடைய முதுகு பிழைத்ததோன்னு. என்ன அர்த்தம்? ராமனை சீதையை கண்டுவிட்ட சந்தோஷத்தில் எல்லா வானரர்களும் வந்து ராமனிடத்தை பார்த்து, அப்பா ராமா நான் சீதையை பார்த்தேன்னு சொல்ல ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோ. என்ன ஆகும்? எல்லாம் ராமனுடைய முதுகை தட்டி உன் பத்தினியை கண்டுபிடிச்சிட்டோம், உன் பத்தினியை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு குரங்கா வந்து ராமனுடைய முதுகை தட்டி இருந்தா எத்தனை குரங்கு ராமனுடைய முதுகு என்ன ஆயிருக்கும் பாவம். அதனுடைய சந்தோஷமெல்லாம் ஏற்கனவே மதுவனத்திலேயே தீர்ந்து போயிடுத்து. அதனால மதுவனகம் இருந்ததோ ராமனுடைய முதுகு பிழைத்ததோ என்றாராம் பட்டர் என்று ரசமான வியாக்கியானங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான். அதுக்கு மேலே ராமபிரானிடத்தில் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, திருஷ்டா சீதா அப்படின்னு அது அப்படியே இவரும் கூட என்ன சொல்கிறாருன்னா, கண்டேன் சீதையைன்னு தான் கம்பரம் எழுதினார். அதாவது அதில் என்ன இருக்குன்னாக்கா, சீதையை கண்டேன்னு சொல்லாமல் கண்டேன் சீதையைன்னு சொல்கிறது கூட ஒரு ரொம்ப ரசமான விஷயம் அது. ஏன்னா கண்டேன் சீதையைன்னா என்ன அர்த்தம், நான் போகிறேன்னா சொல்கிற பொழுது சமாச்சாரங்களை சுருக்கமாக உடனே சொல்லிவிடும். ரொம்ப இவனே துடிப்போடு இருக்கான் ராமபிரான். அப்படி துடிப்போடு இருக்கிறவனுக்கு என்னன்னா, எப்படி இருந்தா சீதைன்னு கேட்டா, நான் போனேன்னா அங்கே முதல்ல நான் சீதையை வந்து ராவணன் மிரட்டினானா அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, இவனுக்கு பிராணனே போயிடும். அதனால் சொல்கிற பொழுது கூட என்ன சொன்னானா, சீதா திருஷ்டான்னு கூட சொல்லலை, முதல்ல திருஷ்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சீதான்னு சொல்லணும். அதுதான் கம்பரம் கூட என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல கண்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் சீதையே. அப்படி தத்திர திருஷ்டாமயா சீதா ராவண அந்த புரே சதி. இவர் இன்னும் கொஞ்சம் விசேஷமாக சொல்லிட்டார். கம்பர் என்ன பண்ணுறாருன்னா, சீதையை கண்டேன்னு மட்டும் சொல்லலை, அந்த சீதை எப்படி கண்டேன்னு சொல்லிட்டார். அவள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம், அவள் கற்போடு இருக்காளா, அவளுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லாமல் இருக்காளா அப்படின்றதெல்லாம் சொல்லணுமோ இல்லையோ. அது அப்படியே விற்பெருந்தடந்தோள் வீர வீங்கு நீர லங்கை வெற்பில் நற்பெருந்தவத்தளாய நங்கையை கண்டேன் அல்லேன். அது ஒரு ரொம்ப ரசமான வார்த்தை அது. நங்கையை கண்டேன் அல்லேன் அப்படின்றார். நான் சீதையை பார்க்கலேன்னு அர்த்தம். அது அப்படியே சொன்னார் அப்படின்னு இல்லை, நங்கையை கண்டேன் நல்லேன், என்னுடைய பாக்கியத்தினால சீதையை பார்த்தேன்னு. இந்த கண்டேன் நல்லேன்ற சப்தத்தை ரெண்டு விதமாக சொல்லலாம். கண்டேன் நல்லேன்னா பார்க்கலேன்னு அர்த்தம். கண்டேன் நல்லேன் என்னால் நல்லவனான பாக்கியத்தினால நான் சீதையை கண்டேன். அவள் எப்படி இருந்தாள், இருப்பிறப்பென்பதொன்றும் இரும் பொறை என்பதொன்றும் கற்பனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். அங்கே எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே கூத்தாடுறது. சீதையின் இடத்துல என்ன இருக்கிறது, இருப்பிறப்பு இரும் பொறை, பொறுமை, அவள் இன்னும் பொறுமையாக காத்துட்டு இருக்கா. கற்பனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் என்று அவள் அப்படி இருக்கிறாள் என்று இதெல்லாம் சமாச்சாரத்தை சொன்னார்.
இதை சொன்ன உடனே ராமபிரானுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டு போயிடுது. என்ன கடைசியா சொன்னான் அவள் கேட்கிறார். ஜீவிதம் தாரயிஷ்யாமி மாசம் தசரதாத்மஜ ஊர்த்வம் மாசான் ந ஜீவிஷ்யே ஜீவேயம் ராட்சசானாம் வசம் ஆகதா. என்னால் இன்னும் ஒரு மாசத்துக்கு மேலே இருக்கக்கூடாது, முடியாது, அதுக்குள்ள வந்து மீட்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னார். உடனே ராமபிரான் சொல்றார், என்ன சொல்றார்? சிரஞ்சீவதி வைதேகி எதி மாசஞ்சீவதி நஜீவேயன் க்ஷணமபி வினாதாம் அசிதேக்ஷணாம். அவள் சிரஞ்சீவதி வைதேகி, ஒரு மாதம் இருக்க முடியுமானா? இன்னும் ரொம்ப நாள் கூட இருக்கலாம் அவளால். என்னால் அவளை பிரிந்து இனிமேல் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது என்று அப்படி தன்னுடைய அவளுக்கு அவள் பேரில் இருக்கக்கூடிய ஒரு அந்த பிரீத்தியை இவர் தெரிவித்து உடனே என்ன பண்ணுறார்? இந்த ராமபிரான் அப்படியே ஹனுமானை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். என்ன சொல்றார்? ஏஷ சர்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதः மயா காலமிமம் பிராப்ய தத்தஸ்ய மகாத்மனः தத்தஸ்ய மகாத்மனः. இப்படிப்பட்ட என்னுடைய உயிரையே கொண்டு வந்து நீ கொடுத்தாயே, உனக்கு என்ன பரிசு கொடுக்கறதுன்னு ஹனுமானை பார்த்தாராம். பார்த்து என்ன பரிசு கொடுக்க முடியும் அவனுக்கு? கடைசியில் என்ன பண்ணினார்? அப்படியே அவனை ஆலிங்கனம் பண்ணிட்டு. ஆலிங்கனம்னா என்ன அர்த்தம்? இதை சொல்ற, அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஏஷ சர்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதः, எதை கொடுத்தால் எல்லாம் கொடுத்ததாக ஆகுமோ அதை அவனுக்கு கொடுத்தார் சொல்ற. தன்னுடைய திருமேனி, அது எப்பேற்பட்ட திருமேனி? நித்திய சூரியர்களும் கூட விரும்பி அனுபவிக்கிற திருமேனி. அந்த திருமேனி அப்படியே இந்த குரக்கு குடியிலே பிறந்தவனான இவனுக்கு யாராவது குரங்க போய் கட்டிப்பாளா? ஹனுமான் என்ன பண்ணினா, சக்கரவர்த்தி இக்ஷாக் வம்சத்தில் பிறந்து ஆச்சார பிரதானாரான பெருமாள் அவர் என்ன பண்ணினார்னா, அவன் அப்படியே பரிஷ்வங்கோ ஹனுமதா என்று ராமபிரான் அப்படியே அவரை நன்றாக தாங்கி அப்படி கட்டி கொண்டான் என்று இதுதான் சுந்தரகாண்டத்தில் சொல்லப்படுகிற விஷயம். இது அப்படியே நம்முடைய திருவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஒரு அர்த்தத்தை எல்லாம் நன்றாக காட்டுகிறது என்று நம்முடைய பெரியோர்கள் ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்காங்க. முதலியாண்டான் உழைச்ச இந்த வார்த்தை என்று சொல்கிற பொழுது என்ன சொல்கிறான்னா, இந்த ராமாயணம் என்கிறது ஒரு தத்துவம், ஒரு ரகசியம் சொல்கிறவன். என்ன ரகசியம் அப்படின்னா, ஜீவாத்மா அது சீதை. அந்த ஜீவாத்மாவான சீதையை இந்த ராவணன் என்கிறவன் அபகரித்து செல்கிறான். என்னால் என்ன அர்த்தம்? ராவணன் என்கிறவன் 10 தலைகளை உடையவன். 10 தலைகள் அதை உடையவனான ராவணன் என்று பார்த்தால் மொத்தம் 11 வச்சுப்போம். ராவணனாகிற ஆத்மா அது என்னன்னா, நமக்கு 10 இந்திரியங்கள், அன்றைக்கே சொன்னேனே, அந்த 10 இந்திரியங்களை வழி நடத்துகிறதாக மனசு 11வது இந்திரியம். இதுதான் அந்த ஜீவாத்மாவை இந்த 11 இந்திரியங்களும் சேர்த்து அபகரிக்கிறது. நீ என் வழிக்கு வா, என் வழிக்கு வா, நான் சொல்கிறத கேளு, இதெல்லாம் இங்கே எதுக்கு? ராமாயண காலட்சேபத்துக்கு ஏன் போகிற? இங்கே வந்து பாரு, கிரிக்கெட் மேட்ச் பாரு, சினிமாவை பாரு, டிவியை பாரு, ட்ராமாவை பாரு அப்படின்னு என்ன பண்ணுறது? இந்திரியங்கள் நம்மளை வேறு வழிகளுக்கு இழுக்கிறது. அப்படி நம்மை இழுக்கிற காலத்தில் அது என்ன பண்ணுறது? சரீரமாகிற சிறையில் வைத்து, அசோகவனன்றது சரீரம், அதில் கொண்டு போய் சிறை வைத்து விடுகிறது. அந்த 11 இந்திரியங்களும் சேர்ந்து இந்த ஜீவாத்மாவை இந்த அசோக வனம் என்கிறது என்னன்னா, லங்கை என்கிறது தான் உலக வாழ்க்கை. லங்கையாகிற உலக வாழ்க்கை, அதில் இருக்கிற அசோகவனம் சரீரம், அந்த சரீரத்தில் ஜீவாத்மா, அதான் சீதை. என் வழிக்கு வா, என் வழிக்கு வா. சரி, இங்கே ராவணன் அதுக்காக 700 ராட்சசர்களை நியமிச்சது தான். அவள்லாம் என்ன பண்ணுறா? ராவணன் சொல்கிறத கேளு, ராவணன் சொல்கிறத கேளுன்னு அவனை தூண்டிகிட்டே இருந்தான். இதெல்லாம் ஆறுன்னு கேட்டால் நம்முடைய பந்துக்கள்ன்றாரு. நம்ம சின்ன வயசில் ஒரு பையன் கோவிலுக்கு போனான்னு வச்சுக்கோ, சொல்கிறேன் ஒரு வார்த்தை, இந்த காலத்தில் எங்கள் பையன் பைத்தியம் கீச்சம் பிடிச்சி போச்சா தெரியலையே, எப்போ பார்த்தாலும் கோவில் பெருமாள் நல்லா ஆடிட்டு இருக்குது, ஏதாவது டாக்டர் ஆக்ஷன் போனோம், இப்படி தான் நினச்சி போகலாம். நல்லது பண்ணுறதுன்னு நினச்சிக்க, நம்ம பசங்களுக்கு நல்ல புத்தி வந்ததேன்னு நினைக்கிறது யாரும் கிடையாது. இந்த வயசுலேயே எதுக்கு இப்படியெல்லாம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாளோ இல்லையோ. அதனால் அந்த வழியில் போக விட்டாமல் இந்திரியங்களினுடைய வழியிலே போன்னு சொல்கிறவா யாருன்னு கேட்டால் பந்துக்களும் மற்ற சம்சாரிகளும் தான், அந்த ராட்சசிகள் போகும். இப்போ நான் சொல்ல முதலியாண்டான்னு சொன்ன வார்த்தை நல்ல வேலை நான் அவர் சொல்லி வச்சிருக்கார். அந்த சமயத்தில் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஆச்சாரியன் ஒருத்தன் வரான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, நிச்சயமாக எம்பெருமான் உன்னை ரட்சிப்பான், அவனுடைய அபயக்கரம் உன்னை காப்பாற்றணும்னு காட்டுறதுக்காகத்தான் சக்கரவர்த்தி தன்னுடைய திருவாழி மோதிரத்தை கொண்டு வந்து இந்த சீதையின் இடத்துல கொடுத்தான்னால், எம்பெருமான் என்று ஒருத்தனுடன் அவன் உன்னை ரட்சிப்பான் என்று காட்டுறதுக்காக அந்த மோதிரத்தை கொடுக்குறான். உடனே இந்த ஜீவாத்மா அதை உணர்ந்து அவனுடைய திருவடிகளிலே நான் தலைவணங்குகிறேன்னு காட்டுறதுக்காக இந்த சூடாமணியை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ என்ன பண்ணுறான் இந்த ஆச்சாரியன்னா, இந்த பரமாத்மாவையும் ஜீவாத்மாவுக்கும் நடுவில் போய் பரமாத்மாவை பற்றி ஜீவாத்மாவுக்கு தெரிவித்து, ஜீவாத்மாவை பற்றி பரமாத்மாவினிடத்தில் புருஷகாரம் பண்ணி
இந்த இவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்கிறானே அந்த காரியத்தை தான் ஆச்சாரியன் பண்றான். அந்த ஆச்சாரியன் ஸ்தானம் யாருக்குன்னா ஹனுமானுக்கு என்று இப்படி பார்க்கிற பொழுது இந்த ஸ்ரீராமாயணம்ங்கிறது ஒரு பெரிய ரகசியம் தத்துவத்தை தெரிவிக்கிறது. வெறும் கதை என்று நாம் பார்க்கிற பொழுது கதை என்கிறது நமக்கு புரியறதுக்காக, பட் மொத்தத்தில் பார்க்கிற பொழுது அந்த ராவணன் என்கிறவன் தான் இந்த பிரதிநிதி. எதுக்கு பிரதிநிதினா அந்த 11 இந்திரியங்களோட கூடிய இதுக்கு பிரதிநிதி, நம்மை அந்த பகவான் இடத்துல போக விட்டாமல் தடுக்கிறது. ஆனால் அந்த இந்திரியங்களையும் வென்று நாம் எம்பெருமானை போய் பற்றினோமானால் நிச்சயமாக நமக்கு நல்லது கிடைக்கும். அதுக்கு ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் அவசியம் வேணும். அந்த ஆச்சாரியனுடைய ஸ்தானம் தான் ஹனுமானுக்கு என்று சொல்லி இப்படி தான் சுந்தர காண்டம் என்று சொன்னான். பூரா அனுமான பற்றின சரித்திரமே தவிர இதில் ராமபிரானை பற்றின சரித்திரம், அதாவது விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ மற்ற இடத்துலலாம் ராமபிரானே நேரம் வருகிறார். இப்போ நடந்து வந்தார், சுக்ரீவன் இடத்துல வந்தார், அப்புறம் தண்டகாரண்யத்தில் வந்தார்னு அவரை பற்றியே சொல்லிட்டு இருக்குது. இந்த சுந்தரகாண்டத்தில் ராமபிரானை விட்டு பரப்பிட்டு போயிடுறான் ஹனுமான். அதுக்கப்புறம் பூர்த்தியாக அனுமான பற்றின சரித்திரம் தான் சொல்லப்படுகிறது. கடைசியாக தான் ராமபிரான் இடத்துல வந்து சேர்க்கிறான்னு பார்க்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட உயர்ந்த காண்டமாகினாலே மற்ற காண்டங்களை விட இந்த சுந்தர காண்டத்துக்கு பெருமை அதிகம். அதனால தான் நம்ம ஆண்களில் கூட ராமாயணத்தை பாராயணம் பண்ணுறதுன்னு ஒரு காரியம் வச்சுட்டு இருப்பா. அப்படி முடியலன்னா கூட சுந்தர காண்டத்தையாவது பாராயணம் பண்ணுன்னு சொல்லுவோம். அந்த சுந்தர காண்டத்தை பாராயணம் பண்ணினா இப்போ இந்த தத்துவங்கள் பூரா இந்த சுந்தர காண்டத்தில் தான் இப்போ நான் இங்கே சொன்ன தத்துவம் தெரியுது, அந்த விஷயங்களெல்லாம் தெரிகிறது. அப்படிப்பட்ட அங்குலிய பிரதானம் என்கிற கட்டத்தை இன்றைக்கி நாம் முடித்து விட்டோம். இதுக்கு மேலே அடுத்தபடியாக விபீஷண சரணாகதி, அதுக்கப்புறம் ராம பட்டாபிஷேகம் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அனுபவிக்கணும். அவகாசம் ஆகிவிட்டது நமக்கு. இன்னும் 2 நாள் 3 நாள் சொல்ல வேண்டிய விஷயம்தான் தனியாக சொன்னால் கூட ஒரே நாளில் சொல்லி முடிக்கணும். நாளை தினம் பார்ப்போம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வவுமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகஷாமள மூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலா நகரீபதே பாக்யானாம் பரிபாகாய பவ்யரூபாய மங்களம் பித்ருபக்தாய சதம் பிராத்ருபிஸ்ஸகதீதயா நந்திதாகில லோகாய ராமபத்ராய மங்களம் தியக்த சாகேதவாசாய சித்திரகூட்ட விஹாரிணே சேவ்யாய சர்வயமினாம் ஜீரோதாத்தாய மங்களம் சௌமித்ரிணாச்ச ஜானக்யா சாபபாணாசிதாரிணே संसेव्याय सदा भक्त्या स्वामिने मम मंगलम दंडकारण्यवासाय कंडिता अमरशब्दवे गिरिधरराजाय भक्ताय मुक्तिदायास्तु मंगलम सादरं सबरीदत्त फलमूलाभिलाषिणे सौलभ्य परिपूर्णाय सत्वोद्धृक्ताय मंगलम हनुमत्समवेताय हरीशाभीष्टदायिने वालिप्रमदनायास्तु महाधीराय मंगलम श्रीमते रघुवीराय सेतोल्लंघित सिंधवे चित्रराक्षसराजाय रणधीराय मंगलम विभीषणकृते प्रीत्या लंकाभीष्टप्रदायिने सर्वलोकशरण्याय श्री राघवाय मंगलम आसाद्य नगरीं दिव्यामभिषिक्ताय सीतया राजाधिराजराजाय रामभद्राय मंगलम ब्रह्मादिसेव्याय ब्रह्मण्याय महात्मने जानकी प्राणनाथाय रघुनाथाय मंगलम श्री सौम्यजामातृमुने कृपया अस्मानुपेयुषे महते मम नाथाय रघुनाथाय मंगलम मंगलाशासनपरैर्मदाचार्य पुरोगमैः सर्वैष्टपूर्वैराचार्यैः सत्कृतायास्तु मंगलम रम्यजामातृमुनिना मंगलाशासनं कृतं त्रैलोक्याधिपतिः श्रीमान् करोतु मंगलं सदा वृन्दारण्य निवासाय बलरामानुजाय च रुक्मिणी प्राणनाथाय पार्थसूताय मंगलम श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनंदन हेतवे नंदनंदन सुंदर्यै गोदाय नित्यमंगलम मनोज्ञवरयोगीन्द्र मानसाम्भोजभानवे यदुशैल निवासाय यतिराजाय मंगलम सर्वगंध इति ख्यात श्रुत्यन्ते वेंकटेश्वरः यस्समृद्धमाल्योगैः अनन्तार्याय मंगलम लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सोनवे संसारभोगि संतष्टजीव जीवातवे नमः श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमंगलम श्रीमत्सुन्दरजामातृ मुनिपादाब्जवासिने अण्णङ्गरार्यवर्याय नित्यश्रीर्नित्यमंगलम।